ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம 6th ஹிஸ்ட்ரி ஃபுல்லுமே வந்து பார்க்க போகிறோம். இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் தான் வந்து இதில் ஃபஸ்ட்டு யூனிட்டாக வந்து இருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2 யூனிட் வந்து வரலாறு என்றால் என்னென்ன இருக்கும், அது வந்து ஸோ அது பெரிய யூனிட் இல்லாதனால அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ இந்துஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து எங்களுக்கு கொடுங்க. இப்போது சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாகரிகம் வந்து எப்படி வந்து வளர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு இடத்துல நிலையாக இருந்து அந்த பிளேஸில் வந்து சர்வே பண்ண ஆரம்பித்த காலம்தான் வந்து நாகரிகத்தோட தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பீப்புள் வந்து எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா, குழு அமைத்து வந்து அவங்களோட வாழ்வாதாரம் வந்து இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து அவங்க சொசைட்டி, அதாவது சமுதாயமாக வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் நிலையாக ஒரு இடத்துல வாழ ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு வந்து நாகரிகம் அப்படின்ற ஒரு சிவிலைசேஷன் வந்து உருவாகுது. ஸோ இப்படி வந்தது தான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்ற ஒன்று வந்து வருது. ஸோ இதில் வந்து வேர்ல்டில் வந்து ஓல்டஸ்டான சிவிலைசேஷனில் வந்து என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று மெசபடோமியா நாகரிகம், எஜிப்ட் நாகரிகம், அடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், நெக்ஸ்ட்டு சைனா நாகரிகம் அப்படின்ற வந்து வருது. இதில் வந்து உலகத்தில் தொன்மையாக ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டில் 3rd பிளேஸில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து இருக்குது. இதோட காலம் வந்து எது அப்படின்னா பிசிஇ 3300லேருந்து 1900 பிசிஇ வரைக்கும் இதோட பீரியட் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் அவங்களோட என்ன பீரியட், அவங்களோட ஏஜ் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, பிரான்ஸ் ஏஜை வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போது செம்பு காலம் வந்து அப்படின்னா, அவங்களோட பீரியடில் அவங்க எல்லாருமே வந்து செம்பை வந்து அதிகமாக பயன்படுத்தி நிறையவே வந்து கல்டிவேஷன்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 1861 வந்து ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் வந்து அவங்க கவர்னர் ஜென்ரலாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் 1826 வந்து யார் வரா அப்படின்னா, சார்லஸ் மேசன் அப்படின்றவங்க வந்து அவங்களோட பிரிட்டிஷ் நாவலில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி ஒரு குறிப்பு வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அதை பற்றின ஒரு தொகுப்பை வந்து வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து 1856 வந்து லாகூர் டு கராச்சி அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து ரயில்வே ட்ராக் வந்து அமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது வந்து அதை வந்து ட்ராக் வந்து போடணும் அப்படின்ற சமயத்தில் வந்து அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, குழியெல்லாம் தோண்டி வந்து பார்க்குற டைமில் வந்து சுட்டு செங்கற்கள் வந்து அங்கே வந்து காணப்பட்டிருக்கும். ஸோ அதை வந்து எந்த ஒரு பொருட்படுத்தாமல் வந்து அதை வந்து ரயில்வே ட்ராக் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அப்போவே வந்து சுட்ட செங்கற்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்போ வந்து எந்த ஒரு பொருட்படுத்தாமல் வந்து இருந்ததுனால நெக்ஸ்ட்டு வந்து யார் வரா அப்படின்னா 1921 வந்து கரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்ற வந்து யார் டிஸ்கவர் பண்ணுறா அப்படின்னா, தயாராம் சின்ஹா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. அடுத்து 1922 வந்து மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷனை வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. அதை வந்து யார் எஸ்கவேட் பண்ணி வந்து உலகத்துக்கு கொண்டு வரா அப்படின்னா ஜான் மார்ஷல் அப்படின்றவங்க வந்து கொண்டு வராங்க. இது இதோடது. இப்போ இதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் வந்து சவுத் ஏஷியாவில் வந்து இருக்குது. சவுத் ஏஷியா இதோட பீரியட் வந்து 3300லேருந்து 1900 பிசி வரைக்கும் இதோட பீரியட். பிரான்ஸ் ஏஜ் வந்து இருந்திருக்கு. இதுதான் வந்து அதிகமான பரப்பளவு கொண்ட ஒரு சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். 13 lakh ஸ்கொயர் ஃபீட்டை வந்து இது வந்து இதோட பரப்பளவு வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்து மொத்தம் 6 பிக் சிட்டிஸ் வந்து இதோட இன்க்ளூடாக வந்து இருந்திருக்கு. இது போக வந்து 200க்கும் மேற்பட்ட வில்லேஜஸ் வந்து இதோட இன்க்ளூட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது.
ஸோ இது இப்போ வந்து இந்தியாவில் எங்கே வந்து இருந்திருக்கு, இந்தியாவில் வந்து எந்த பிளேஸ் சொல்லலாம் அப்படின்னா வடமேற்கு பகுதிகளில் வந்து இந்தியன் சப்காண்டினென்ட் அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தான், இந்தியாவில் வந்து குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான் அந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து இது வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவங்க பீரியடில் வந்து அர்பனைசேஷன் வந்து எப்படி இருந்துச்சு? இவங்களோட பீரியடில் அர்பனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு வெல் செட்டிலான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது வந்து அவங்க அப்போவே வந்து அவங்களோட முறையில் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அவங்களோட கட்டுமானம் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் வந்து அவங்களோட இதில் வந்து அமைச்சிருக்காங்க. அப்புறம் கிரிட் அப்படின்ற ஒரு முறையில் வந்து அவங்களோட வீடுகள் எல்லாமே அமைச்சிருக்காங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர், அப்புறம் கால்நடைகள் இந்த மாதிரிலாம் வந்து அவங்களோட பீரியடில் வந்து இருந்திருக்கு. இது வந்து அவங்களோட அர்பனைசேஷனை வந்து டவுன் மாதிரியே வந்து வெளிப்படுத்தி காட்டுது அப்படின்னு சொல்லலாம். மெகாக்கர் அப்படின்றது வந்து 7000 BCEக்கு முன்னக்கூட்டியே வந்து ரொம்ப பழமையானது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட மெகாக்கர் வந்து ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்கிறான். அதோட வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற எப்படி தெரிய வருது அப்படின்னா அப்போவும் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இருந்திருக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கால்நடைகள் வளர்ப்பு வந்து இருந்ததுக்கான சான்றுகள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அவங்களோட வாழ்வாதாரமும் இருந்திருக்கு அப்படின்றதுல. ஸோ அங்கேருந்து மக்கள் இங்கே வந்து வளர்ந்து வந்திருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஹவுஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா வீடு வந்து அடுக்குமாடி குடியிருப்பு இருந்திருக்கு. அவங்களோட ஸ்ட்ரீட் வந்து நார்த்து சவுத்து அப்புறம் ஈஸ்ட் வெஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டான கிராஸ் ரோட்வேஸ் வந்து அவங்களோட இதில் வந்து இருந்திருக்கு. ஸோ அதோட கார்னரில் வந்து அவங்களோட அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து இருந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து கிணறுகள், கழிவறைகள், அப்புறம் குளியலறைகள் இந்த மாதிரி வந்து இருந்திருக்கு. ஸோ அவங்களோட வீடோட அடிவாரத்தில் அடியில் வந்து அண்டர் த கிரவுண்ட் வந்து அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ஹெல்த் அண்ட் க்ளீனாக வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இருந்திருக்கான சான்று வந்து தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காட்டன் அண்ட் உல்லன் வந்து ஓர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போத் மென் அண்ட் விமன் வந்து அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ் வந்து அந்த டைமில் வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னெல்லாம் அப்படின்னா கோல்டு, சில்வர், காப்பர், அப்புறம் டெரக்கோட்டா ஸ்டைல், அப்புறம் பிரான்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. மணிகளாலையும் செஞ்சு அவங்களோட பாசிகள் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இது வந்து சவுத் சைடில் உள்ள பொருணை நாகரிகத்துலேயும் இவங்களோடது வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா ஃபுட் அப்படின்றது வந்து ஆற்று சமவெளி பகுதிகளில் வந்து நிறையவே வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர்னால அவங்களுக்கு வந்து உணவு வந்து நிறையவே கிடச்சிருக்கு. ஃபிஷ்ஷு, அப்புறம் அனிமல்ஸ்க்கு பிளான்ட்ஸ் அந்த மாதிரி நிறையவே வந்து அவங்களுக்கு வந்து உணவாக வந்து கிடச்சிருக்கனால அவங்க நாகரிகத்தை வந்து ஆற்று சமவெளி பகுதிகள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ இதுக்கு அடுத்து இவங்களோட ஆக்குபேஷன் அண்ட் ட்ரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்குபேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து முதன்மை தொழிலாக வந்து அவங்க வந்து வளர்த்து வந்திருக்காங்க. வீட்டு அப்புறம் பார்லி இந்த மாதிரிலாம் கல்டிவேட் பண்ணி அவங்க வந்து வந்திருக்காங்க. இவங்களோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் தான் காட்டனோட உற்பத்தி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ இவங்களோட ட்ரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரேட் வந்து இருந்திருக்கு. யாரோட ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெசபடோமியாவோட வந்து ட்ரேட் வந்து இருந்திருக்கு. மெசபடோமியா அப்புறம் இங்கே கல்டிவேட் ஆன காட்டன் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரேட் சிஸ்டம் வந்து அவங்க வந்து வெயிட் மிஷின் அப்புறம் மெஷர் பண்ணி அவங்களோட எடை அதெல்லாமே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அவங்க வந்து கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாமே அவங்களோட ட்ரேட் அண்ட் ஆக்குபேஷனில் வந்து இதெல்லாமே வரும். அப்புறம் ரிலீஜன் அண்ட் பிலீஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதர் காடஸ் வந்து இவங்க வந்து வழிபட்டிருப்பாங்க. அப்புறம் இயற்கையாக நேச்சரான வர்ஷிப் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க வளர்த்த கால்நடைகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து கடவுளாக வந்து மதித்து அவங்க வந்து வழிபட்டிருக்காங்க. இது மாதிரி அப்புறம் பசுபதின்னு சொல்லக்கூடிய சிவாவை வந்து வழிபட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே அவங்களோட ரிலீஜனுக்குள்ளே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெம்பிள் வந்து அவங்களோட பீரியடில் எதுவுமே வந்து இருந்ததுக்கான வந்து எந்த ஒரு எவிடன்ஸுமே அவங்களோட பீரியடில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இவங்க பேர் நாயெல்லாம் வளர்த்துருக்காங்களா? நாயெல்லாம் இருந்திருக்கு. ஸோ கால்நடைகள்லாம் அதுவும் வந்து வளர்த்துருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் இந்த மாதிரி ஒரு நிறைய சிற்பம் வந்து வேலைப்பாடுகள்லாம் நடந்திருக்கும். டால் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் குரங்கோட சிற்பம், அப்புறம் கவு அந்த மாதிரிலாம் நிறையவே வந்து சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இவங்களோட ஸ்கிரிப்டில் வந்து வந்திருக்கும். அப்புறம் ஸ்கிரிப்டில் வந்து மெயினாக பிக்டோகிராஃபிக்கல் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டை வந்து இவங்க வந்து வரைஞ்சிருக்காங்க. அப்புறம்
நிறைய ஆர்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராக்கில் வந்து நிறையவே வேலைப்பாடுகளை வந்து செஞ்சுருப்பாங்க. ஸ்கிரிப்டில் வந்து எதோடையுமே தொடர்புடையப்படுத்தாமல் அவங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாமே இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் அதோட வந்து யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மிருகங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஹார்ஸ் அண்ட் லைனை பற்றி அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கு. மித்தபடி வந்து நம்ம இப்போ மாடுகள் பற்றி மாடுகளை பற்றி இருந்திருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு வந்து மெயினாக வந்து கவு வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹரப்பனோட இது வந்து எந்த நதிக்கரை பக்கத்தில் இருக்குது அப்படின்னா ரவி அப்படின்ற நதிக்கரை பக்கத்தில் இருக்குது. அப்புறம் வந்து மாஞ்சதாரோ அப்படின்றது வந்து ரிவர் நதிக்கரை வந்து இண்டஸ் அப்படின்றதுல இருக்குது. இந்த முக்கியமாக வந்து போர்ட் சிட்டிஸ் வந்து இருந்திருக்கு. போர்ட் சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் உள்ள லோத்தல் அப்படின்றது வந்து அவங்களோட மெயினான ஒரு ஃபேமஸான ஒரு போர்ட் சிட்டி அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து இவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் அதெல்லாம் வந்து எந்த பிளேஸில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா தோலவீரா அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து நிறைய அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் களஞ்சியங்கள் அது எல்லாத்தையுமே அந்த பிளேஸில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இது எல்லாமே எந்த ரிவர் பக்கத்தில் வருது அப்படின்னா ரன் ஆஃப் கட்ச் அப்படின்ற ஒரு இது வந்து தோலவீரா அப்படின்ற பிளேஸ் பக்கத்தில் இருக்குது. இந்த சிந்துவெளி நாகரிகம் எப்படி வீழ்ச்சி அடையுது? எக்ஸாக்டாக வந்து எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படலை. ஆனால் வந்து மழை காரணமாக வந்து அவங்களோட இது மழை வெள்ளம் அந்த மாதிரி நிறையவே வந்தனால அவங்களோட வீழ்ச்சி வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு நேச்சுரல் டிசாஸ்டர்னால வீழ்ச்சி அடையப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த யூனிட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறது வட இந்தியாவில் வேதகால நாகரிகம், தென்னிந்தியாவில் பெருங்கற்காலம். இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வட இந்தியாவில் இந்த வேதகால நாகரிகம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு, எப்படி ஆரியன்ஸ் வந்து உள்ளே வந்தாங்க, ஆரியன்ஸோட இந்த சொசைட்டி எப்படி ஃபார்ம் ஆச்சு, அவங்களோட நிர்வாக அமைப்பு வந்து எப்படி இருந்துச்சு, அதை பற்றி எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ ஆரியன்ஸ் அப்படின்னு பார்க்கக்கூடிய வந்துட்டு இங்கே உள்ள பீப்புள் கிடையாது. ஸோ அவங்க வந்து மிடில் ஈஸ்ட்டு அப்புறம் சென்ட்ரல் ஏஷியா அங்கேருந்து நிறைய மைக்ரேஷன் அங்கங்கே நிறையங்களுக்கு போய் அப்புறம் லாஸ்ட்டாக அங்கே வரவங்க தான் ஆரியன்ஸ் அப்படின்றவங்க. ஸோ அவங்க வந்து இந்த இந்து குஷ் மவுண்டன் கைபர் பாஸ் இருக்கு இல்லையா, அந்த வழியாக இந்தியாவுக்குள்ளே வருவாங்க. வந்து அவங்க இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு சப்த சிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாபில். ஸோ ஏன் சப்த சிந்து அப்படின்னு சொன்னால் அந்த டைப்பில் வந்து அங்கே வந்து 7 ரிவர்ஸ் இதாக இருக்கும். இந்துஸ் ரிவர், செனாப், சட்லஜ், பீஸ், ரவி, இன்னொன்று வந்துட்டு இந்த சரஸ்வதி ரிவர் அப்படிங்கிற அந்த 7 ரிவர்ஸ் வந்து அங்கே ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய செட்டில்மெண்ட் வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஏற்படுத்தி அவங்களுடைய முக்கியமான இது அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ்டோலிசம், ஆடு மாடு மேய்க்கிறது, அதுதான் அவங்களோட முக்கியமான தொழிலாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிகேட்ஸ் போக அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் அதுக்குள்ளே இறங்குறாங்க. ஸோ இவங்க இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த பஞ்சாப் அந்த பிளேட்டில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் பக்கமாக மூவ் ஆகிறாங்க. கங்காட்டிக் பிளேன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம யூபி, பீகார், பெங்கால் அந்த பக்கமாக மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இங்கேருந்து இங்கே மூவ் ஆக ஆரம்பிச்சோன்னா இங்கே இவங்க இருந்த நிலப்பகுதி வந்துட்டு அந்த இடத்துல உள்ள சின்ன சின்ன கிங்டம்ஸ் வந்து அதை கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இவங்களுடைய அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லாஷ் அண்ட் பேன் அக்ரிகல்ச்சர். ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து எரிச்சிட்டு அடுத்து ஃபுல்லாக சாம்பலாக்கிறது, அப்படி பண்ணிவிட்டு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அடுத்து இவங்களுடைய சொசைட்டி, ஸோ சொசைட்டின்னு பார்க்கும்போது கின்ஷிப் தான் ஸ்டார்டிங்கில் இதாகுது. ஸோ இவங்களோட பீரியட் பார்த்தோன்னா 1500 BC-லேருந்து 1000 BC, அது வந்துட்டு ஏர்லி பீரியட். அடுத்து 1000லேருந்து 600 அந்த பீரியட் வந்துட்டு லேட்டர் பீரியட், அந்த மாதிரி 2 பீரியடாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏர்லி பீரியடில் இவங்க பண்ணக்கூடிய அந்த சொசைட்டி வந்துட்டு கின்ஷிப் பேஸ்டாக இருக்குது. கின்ஷிப் பேஸ்ட் அப்படி அதுக்கப்புறம் கிராமங்கள் அந்த மாதிரி எல்லாமே ஒரு படிநிலையாக தான் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அதில் அந்த கிராமங்களுக்கு ஒரு தலைவர் இது பண்ணுறது, அந்த தலைவர் தான் இது பண்ணுறது. ஒரு ஹோம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட வந்து ஒரு மென் தான் தலைவராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயபதி அந்த மாதிரி நிறைய ஃபார்மேஷன் நிறைய கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது மூலமாக தான் அவங்களுடைய ஒரு சொசைட்டி கொண்டு போகிறாங்க, கொஞ்சம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், கிரியேட் பண்ணி அது மூலமாக தான் அவங்களுடைய அந்த டே டு டே லைஃப் அப்படின்றத ஒரு சொசைட்டி ஒரு அந்த எல்லாமே வந்துட்டு அதை பற்றி தான் கொண்டு போகிறாங்க. எல்லாமே ஒரு ஃபார்மேஷன் கூட்டி அவங்களோட ஒரு கருத்து கணிப்பு கேட்டு நடத்துறது, அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனாக தான் பண்ணுறாங்க. தனிச்சு இது பண்ணுறது அந்த மாதிரி ஆர்பிட்ரரியாக அங்கே வந்து இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய எக்கனாமின்னு பார்க்கும்போது ஏர்லி பீரியட் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு அக்ரிகல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர்லையுமே அவங்க பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் பீரியடில் பார்லி தான் அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ண வராங்க. இதுக்கப்புறம் லேட்டர் பீரியடில் தான் வந்துட்டு ரைஸு, கோதுமை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா பார்லி மட்டும் தான். ஆமாம். ஸோ இதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கேட்டில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ஸு, கவ், அப்புறம் கோட்டு, அப்புறம் ஷீப் இந்த மாதிரி இனிஷியல் யூஸ் பண்ணாங்க ஏர்லி பீரியடில். லேட்டர் பீரியடில் எலிஃபென்ட் யூஸ் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சரில். ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட ரிலீஜியஸ் வந்து எப்படி ரிலீஜியஸ். ஸோ ரிலீஜியஸ்ன்னு பார்க்கும்போது இவங்க வந்துட்டு அந்த வேதிக் அப்படின்றது வந்துட்டு 2 பிரிவாக இது பண்ணப்படுது. ஸ்மிருதி, ஸ்ருதி அப்படின்னு 2 பிரிவாக இது பண்ணப்படுது. ஸோ ஸ்மிருதின்றது வந்துட்டு
ஸ்ருதிஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ருதிஸ்ன்றது வந்துட்டு ஓரலாக இது பண்ணக்கூடியது தான், ரிட்டன் இதுங்கிறது கிடையாது. ஸோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதை ஒருத்தவங்க கேட்குறாங்க, அடுத்து அவங்களுடைய ஜென்ரேஷனுக்கு அப்படியே கடந்து போகக்கூடியது அந்த வாய்மொழி வழியாகவே போயிட்டு இருக்கக்கூடியது. அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிராமணாஸ், அதிகாராஸ், இந்த மாதிரி உபனிஷத் இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் அந்த ஸ்ருதிஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்மிருதிஸ்ன்றது வந்து ஃபுல்லாமே ரிட்டன் இதாக இருக்கப்படுது, எல்லாமே எழுதி வச்சு அதை அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி வாட் இஸ் வாட் அப்படின்றது அப்படியே அதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்மிருதிஸ்ங்கிறது எழுதப்பட்ட இலக்கியங்களா இருக்குது. அதுக்கு தான் நம்ம எடுத்துக்காட்டு வந்துட்டு அந்த இதிகாசாஸ், புராணாஸ், அப்புறம் அந்த மாதிரி உள்ளது ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் புராணம் பார்க்கும்போது விஷ்ணு புராணம், சிவபுராணம் அந்த மாதிரி உள்ளது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரிட்டனாக இது பண்ணி அடுத்தடுத்தது கண்டிப்பாக கரெக்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத அப்படியே கொண்டு போகிறாங்க அந்த இதில் ஸ்ருதிஸில். ஸோ இதை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ரிலீஜியஸ்ன்னு பார்க்கும்போது அவங்க வந்துட்டு ஏர்லி பீரியடில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு கடவுளாக இது பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அந்த பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய ஆகாசம், நெருப்பு, நீர் அந்த மாதிரி உள்ளவங்க அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க இயற்கையாக தான் வந்துட்டு இயற்கை வழிபாடாக அவங்க பார்க்கக்கூடியதை மட்டும் இதாக வச்சு தெய்வ வழிபாடு கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் பீரியடில் வந்துட்டு சிவன் வழிபாடு, விஷ்ணு, பிரம்மா, இந்த 3 கடவுளை இது பண்ணி மையப்படுத்தி வழிபாடு கொண்டு போகிறாங்க. இவங்க பீரியடில் வந்து எஜுகேஷன் வந்து எப்படி இருந்துச்சு, பெண்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டதா எப்படி இருந்துச்சு அதில்? ஸோ விமன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்லி பீரியடில் நல்லா ஸ்டேட்டஸ் இது பண்ணியிருக்காங்க, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய பங்களிப்பு ஏற்படுத்திக்கிறது. அப்புறம் ஒரு குடும்பம் எடுத்துட்டாங்கன்னா அதில் என்னென்ன நடைமுறைகள் நடக்குதோ அது எல்லாமே இவங்களும் பங்களிப்பது, இவங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கிறது. ஒரு சொசைட்டின்னு எடுத்துகிட்டா அதுலேயும் இவங்களோட பார்ட்டிசிபேட் நிறைய வச்சுருந்துருக்காங்க. ஈவன் அந்த இது மட்டும் கொடுத்துக்கல, ஒரு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அந்த மாதிரி மட்டும் அது மட்டும் கொடுத்துக்கல, அது மட்டும் கொடுத்துக்கல. ஈவன் இது வந்து ஏர்லி பீரியடில். லேட்டர் பீரியடில் இதுவும் சொத்து உரிமையும் கொடுத்துக்கல, நிறைய இடங்கள்ல அவங்களோட உரிமையும் மறுக்கப்பட்டிருக்கு, கல்விகளும் இது பண்ணி போயிருக்காங்க. பாலிகாமியும் ரொம்ப இவங்க லிட்ரேச்சர் சோர்சஸ் வந்து என்னது? ஸோ லிட்ரேச்சர் சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்துட்டு இந்த வேதிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது குருகுலம் அப்படின்றதுக்குள்ள அந்த இதுதான் முக்கியமானது இது பண்ணுங்க. அதுலேயுமே ஆண்களுக்கு மட்டும்தான் இது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வீட்டிலே போய் தங்கி இருந்து படித்து அவங்களோட பணிவிடைகள் நிறைய செய்து அப்புறம் அவங்களுடைய வாழ்வியல் அப்படியே வருஷம் அப்படி இருந்து கற்றுக்கிறதா அதுதான் ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. தென்னிந்தியாவில் வந்து இந்த சமயத்தில் பெருங்கற்காலம் வந்து போயிட்டு இருந்திருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ சவுத் இந்தியாவில் அப்படி பார்த்தோன்னா மெகாலித்திக் அப்படின்னு சொல்லி பெருங்கற்காலமும் இரும்பு கற்காலமும் இந்த சவுத்தில் போயிருந்து ஓரியன்டாக அங்கே போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு எங்கெங்கெல்லாம் அந்த எக்ஸ்பிரஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி, கீழடி, சிவகங்கை, அப்புறம் பையம்பள்ளி, வேலூர், கொடுமணல், ஈரோடு, திண்டுக்கல்ல, அப்புறம் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் பண்ணப்பட்ட எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு முக்கியமான பொருட்கள் என்ன கிடச்சிருக்குன்னா இந்த முதுமக்கள் தாலின்னு சொல்லக்கூடிய யூனிட்ஸ் நிறைய கிடச்சிருக்கும். அது வந்து ஏஜஸ் டேட் பேக் பண்ணி பார்க்கும்போது இந்த 1000 BC அந்த மாதிரி அந்த டயத்தில் உள்ளது. ஸோ இந்த நம்ம வேதிக் பீரியட் பார்த்தோம் அதுவும் சேம் பீரியட்ல தான் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு இருக்கும்போது இங்கேயும் போயிட்டு அதிகமாக இருக்கும். அது போக இரும்பு பொருட்கள் நிறைய கிடைக்கப்பட்டிருக்கும், கடப்பாறை அந்த மாதிரி விவசாய தேவையான பொருட்கள் எல்லாமே இரும்பு அந்த மெட்டாலஜி பீரியட் வந்து அதிகமாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொருட்கள் அதிகமாக கிடச்சிருக்கும். அது போக இந்த நெல்மணிகள் எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது அந்த பானைகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த பானைகள் வந்துட்டு நெல்மணிகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்போ இவங்களோட ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக ரைஸ் இருந்திருக்கு அப்படின்றது இது மூலம் தெரியுது. அது போக நிறைய கலர்டு அந்த யூன்ஸ் சொல்லி பாசிமணிகள் வந்து அது நிறைய இது பண்ணியிருக்காங்க. ரசூல்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு கலரிங் இது இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்ரி வேர்ஸ், ரெட் கலர், ஆக்கர் கலர், பர்பிள் கலர், அந்த மாதிரி பாட்ரி வேர்ஸ் நிறைய இது பண்ணியிருக்காங்க. அது போக ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு ஆர்னமெண்ட்ஸு, ஸோ அதுவும் அங்கே நடந்திருக்காங்க. இந்த யூனிட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜெயினிசம், புத்திசம் வந்து எப்படி எழுச்சி பெறுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்டோட பேர் வந்து கிரேட் திங்கர்ஸ் அண்ட் த நியூ ஃபெய்த். ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணதுக்காக வேண்டி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்கிறாங்க. இதில் வந்து ஜெயினிசம், புத்திசம் வந்து எப்படி எழுச்சி பெறுது அதை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் ஜெயினிசம் பற்றி, புத்திசம் பற்றி தனியாக நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு வந்து 6th century BCEல தான் அவங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியடாக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா அப்போ தான் ஸ்பிரிச்சுவல், இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் இருக்குது அந்த இதில். இவங்க ஜெயினிசம், புத்திசம்லாம் அப்போ தான் வந்து எழுச்சி பெறுறாங்க. இவங்களுடைய சோர்சஸ் அப்படின்னு பார்த்தா ஜெயினிசமில் வந்து அங்கனா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெயினிசத்தோட டெக்ஸ்ட்டு. புத்திசமுடைய டெக்ஸ்ட் வந்து என்னன்னா புத்திசமுடைய டெக்ஸ்ட் வந்து ஜடாகா டெக்ஸ்ட்டு. ஜடாகா டெக்ஸ்ட் வந்து புத்திசம் டெக்ஸ்ட்டாக வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து எப்படி ரைஸ் ஆனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மக்களுடைய வேதிக் பழமைவாதம் தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கும். அவங்களாம் வந்து ரொம்ப ஓல்டு ப்ராக்டிசஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. என்னென்னா ரைட்ஸு, ரிச்சுவல்ஸு, சூப்பர்டிஷியஸ் பிலீஃப்ஸு, அதுக்கப்புறம் நிறையா சாக்ரிஃபைசஸ்ஸு, கேஸ்ட் சிஸ்டம், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், உபனிஷட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவாக வந்து இருந்துச்சு. ஸோ
ஜெயினிசம் புத்திசம் வந்து இந்த மாதிரி இதில் இருந்து விலக்கு வந்து இருக்கும். அதனால நிறைய பேர் வந்து ஜெயினிசம் புத்திசம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபாலோ பண்ண. ஜெயினிசம் வந்து எப்படி எழுச்சி பெறுது, அதுக்கான காரணங்கள் என்னதான் இருந்துச்சு, யார் வந்து அது ரொம்ப ஒரு எழுச்சிக்கு முக்கியமான காரணமாக வந்து இருந்தா, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். ஜெயினிசம் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வருது அப்படின்னா தீர்த்தங்கராஸ் மூலமாக தான் வருது. தீர்த்தங்கராஸ் வந்து 24 தீர்த்தங்கராஸ் தான் அதை வந்து பரப்புகிறாங்க. தீர்த்தங்கராஸோடைய டியூட்டி என்னன்னா அவங்களுடைய அந்த ரிலிஜியனில் உள்ள அந்த உண்மைத்தனத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த டியூட்டி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அது வந்து அப்படியே பரவ ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு தீர்த்தங்கராவாக வந்து வர்றது வந்து ரிஷபதேவா. கடைசி தீர்த்தங்கராவாக வர்றது வந்து மகாவீரா. மகாவீரா பற்றி சொல்லணும் அப்படின்னா மகாவீரா தான் அவர் வந்து கடைசியாக வந்தாலும் அவர் தான் வந்து ஒரு ரியல் ஃபவுண்டராக வந்து இருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு அரச வம்சத்துல இருந்து வந்தவர். அவர் வந்து சரித்திரிய பிரின்ஸ் அப்படின்னு சொல்லப்பட அந்த அளவுக்கு அவர் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர். அவர் அந்த மாதிரி உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அவர் வந்து அந்த இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு அவர் ஃபுல்லா மெடிடேஷன்லேயே அவருடைய வாழ்நாளை வந்து செலவு பண்றாரு. இப்படி செலவு பண்ணும் போது அவருடைய 30வது ஏஜ்ல வந்து அவர் வந்து அந்த அந்த சால்வேஷன் வந்து அட்டைன் பண்ணுறாரு. அப்படி அட்டைன் பண்ணும்போது அவர் சால்வேஷன் வந்து அட்டைன் பண்ணுறாரு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஜெயினிசத்தை வந்து இவர் வந்து ஃபவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவருக்கு கிடைக்குது. மொத்தம் வந்து இவர் 12.5 years வந்து தவத்திலே வந்து இருந்திருப்பாரு. இப்படி தவத்தில் இருந்ததுனால அவர் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் நாலேஜை வந்து பெறுறாரு. இந்த சூப்பர் நேச்சுரல் நாலேஜ்னால இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெவாலா. இப்படி வந்து ரொம்ப வருஷம் தவத்துல இருந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் நாலேஜை வந்து அட்டைன் பண்றதுனால இந்த இதுக்கு பேர், இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து கெவாலான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து ஜினா அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்து வந்துருந்தாரு. இவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் வந்து ஜெயின்ஸ். இவர் கொள்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் ஜெயின்ஸ். சரமேரிக் கல்ச்சர்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி மக்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து இவர் வந்து தவிர்த்துட்டு இவருடைய நியூ டாக்ட்ரின்ஸ் வந்து கொண்டு வருவார். இந்த நியூ டாக்ட்ரின்ஸ்னால என்ன ஆகும்னா அந்த ஜெயினிசத்துக்கு வந்து புதிய எழுச்சி வந்து கிடைக்கும். அதை வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதனால இவர் வந்து ரியல் ஹீரோ ஆஃப் ஜெயினிசம் அப்படின்னு சொல்லப்படுறாரு. இவர் வந்து கொண்டு வந்த அந்த கொள்கைகள்ல வந்து ரொம்ப யூனிக்கான கொள்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து காட் வந்து இந்த உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம்ல. இவர் வந்து அதை வந்து நம்ப மாட்டாரு. நான் வயலன்ஸ், அஹிம்சா இதெல்லாம் வந்து அவர் ஃபாலோ பண்ணுவார். மோட்சம் வந்து பெறணும், பெர்த்து ரீபெர்த்து டெத்து இப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடையாது. மனுஷன் வந்து பிறந்து மோட்சம் பெறுறது தான் வந்து மனுஷ வாழ்க்கைக்கான அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லுவார். 4வது பாயிண்ட்டாக வந்து காடு இப்போ ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் வந்து ஹெல்க்கு போகணுமா ஹெவனுக்கு போகணுமா அப்படின்னு வந்து கேட்கும் போது இந்த மாதிரி வந்து ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு இதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து அஹிம்சா வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. கர்மா வந்து அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணியிருப்பாங்க. கர்மா வச்சு தான் ஒருத்தருடைய லைஃப் வந்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய குட் சைடு பேட் சைடு, கர்மா அப்படின்னா அவங்களுடைய குட் சைடு பேட் சைடு அவங்களுடைய அந்த இதெல்லாம் வந்து பிஹேவியரை வந்து வெளிக்கொண்டு வர்றது கர்மா. இப்படி இந்த கர்மாட்ட இருந்து விடுபடணும்னா 3 ரத்தம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 ஜுவல்ஸ்னால் நம்ம வந்து அந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், நம்ம அது ஜுவல்ஸ் மாதிரி நம்ம வந்து அணிஞ்சுக்கிட்டணும் அப்படின்னு 3 கொள்கைகள் வந்து சொல்கிறாங்க. ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ், ரைட் ஆக்ஷன் அப்படின்னு 3 இது வந்து சொல்கிறாங்க. ரைட் ஃபெய்த்னா வந்து நம்பணும், யாரனாலும் நம்பிக்கை வந்து வைக்கணும். ரைட் நாலேஜ்னா வந்து அறிவுடைமையாக வந்து இருக்கணும். ரைட் ஆக்ஷன்னா செயலில் வந்து எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த 3 நம்பிக்கை, நல்ல அறிவு, நல்ல செயல், இதை மாதிரி ஓகே இதெல்லாம் சொல்கிறாரா? ஓகே.
அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 இது சாதாரண மக்களுக்கும் வந்து போதிக்கிறாரு. ஒழுக்கத்தை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், விர்ச்சுவஸ் பீப்புளாக வந்து இருக்கணும் அப்படின்ட்டு 5 இது சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அஹிம்சானா நான் வயலன்ஸை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு. சத்யானா உண்மையாக வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அஸ்தேயா அப்படின்னா வந்து அஸ்தேயானா வந்து யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாமல் இருக்கிறது, யாரோட பொருளையும் திருடாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் அஸ்தேயா. அப்பரிகிரகானா யாருடைய சொத்தையும் வந்து யாரோட சொத்துக்கும் ஆசைப்படாமல் இருக்கிறதுக்கு பேர் அப்பரிகிரகா. அதுக்கப்புறம் பிரம்மச்சாரியானா நமக்கு தெரியும், கடைசி அந்த செலிபஸிய பேர் தான் பிரம்மச்சாரியா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த திகம்பரர்கள் ஸ்வேதம்பரர்கள் வந்து இதில் எப்படி பிரிய ஆரம்பிக்குது? திகம்பராஸ் ஸ்வேதம்பராஸ் அப்படின்னு இதுலேயே வந்து 2 பிரிவு வந்து இருக்கும். திகம்பராஸ் வந்து யார் அப்படின்னா இவங்களும் வந்து ஜெயினை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. இவங்க வந்து நேக்கடாக தான் வந்து இருப்பாங்க. நேக்கடானா இவங்களுக்குன்னு எதையுமே வந்து உடைமையாக வந்து வச்சுக்கிட மாட்டாங்க. அதாவது அவங்க ஆடைகளே அவங்களுக்கு வந்து சொந்தம் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க திகம்பராஸ். இவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, உமன்ஸ் வந்து ஃப்ரீயாகவே இருக்க முடியாது, உமன்ஸுக்கு வந்து எந்த ஃப்ரீடமும் கிடையாது அப்படின்னும், அவங்க வந்து இந்த நிர்வாணா அப்படின்ற ஒரு இதை வந்து அட்டைன் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ஸ்வேதம்பராஸ் அப்படின்னா, ஸ்வேதம்பராஸ் யார் அப்படின்னா அவங்க வந்து திகம்பராஸை காட்டிலும் கொஞ்சம் உயர்வானவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து பழமைவாதிகளாக இருப்பாங்க. இவங்க வந்து ப்ராக்ரஸிவ், இப்போ உள்ள புதுமைவாதிகளாக வந்து இருப்பாங்க. இவங்க வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் வந்து அணிவாங்க. இவங்களுக்குன்னு வந்து ஒரு உள்ளன் இதில் ஆன ஒரு ப்ரூம் வந்து வச்சுருப்பாங்க. பெக்கிங் பவுல் வந்து வச்சுருப்பாங்க, புக் வந்து வச்சுருப்பாங்க. இந்த 3 தான் அவங்களுக்கு உரியது. மற்ற எதையுமே அவங்களுக்குன்னு சொந்தமாக ஆக்கிக்கிட மாட்டாங்க. இவங்க வந்து உமன்ஸ் விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மென்ஸும் உமன்ஸும் வந்து ஃப்ரீடம் வைஸில் வந்து ஈக்குவல் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஃப்ரீடம் வைஸில் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஸ்வேதம்பராஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து ஜெயினிசம் வந்து பரவுனதுக்கான அந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து பீப்புளுடைய லாங்குவேஜ்லேயே தான் வந்து அவங்களுடைய அந்த காங்கிரிகேஷன் வந்து நடத்தியிருப்பாங்க, அந்த சமய கூட்டத்தை வந்து நடத்தியிருப்பாங்க. அது போக அவங்க வந்து புரிகிற மாதிரி அந்த சமய எளிமையான மொழியில் பேசுவாங்க. ஆமாம், எளிமையான மொழியில் வந்து பேசுவாங்க, மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து டீச்சிங்ஸ்லாம் வந்து ரொம்ப லிபரலாக இருக்கும். இவங்க இது வந்து இந்த அளவுக்கு பரவுனதுக்கு காரணம் அவங்களுடைய விடாமுயற்சினால இந்த அளவுக்கு வந்து கண்ட்ரியில் வந்து ஃபுல்லாக பரவிட்டு. இதுவே தமிழ்நாட்டில் வந்து ஜெயினிசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் வந்து ஜெயினிசத்தை வந்து சமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமணம் வந்து மதுரையிலேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி சமணமலை, சமண ஹில்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து 24 தீர்த்தங்கராசுடைய வரைபடங்கள் வந்து இருக்கும். இதை வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அதை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. 24 தீர்த்தங்கராசுடைய அந்த இமேஜை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் மதுரையிலேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி கலஞ்சமலை ஹில்ஸ் வந்து இருக்கும். இந்த ஹில்ஸில் வந்து என்னென்னா, ஒரு பாண்டவர் படுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முற்படுக்கையில் தான் அவங்க உட்காந்து தவம் வந்து பண்ணுவாங்களாம். அங்கே தான் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம் ஜெயின்ஸ் எல்லாம். இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் வந்து கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போகிற வழியில் ஜெயின் துறவியான கவுந்தியடிகள் வந்து அவங்கள ஆசீர்வதித்து அவங்க கூட வந்து போவாங்க. இதை வந்து சொல்லியிருப்பாங்க. மணிமேகலையில் வந்து அறவூர் பள்ளி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஜெயின்ஸோடைய லிவிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து புகார், காஞ்சி, வஞ்சி, மதுரை, இதிலெல்லாம் வந்து ஜெயின்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அவங்களுடைய பள்ளிஸாக இருக்கட்டும், அவங்க தங்கின மலைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அங்கே நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஜெயினிசம் வந்து முடிஞ்சு. ஓகே, ஜெயினிசம் எல்லாமே நீங்கள் சொன்னீங்க, அதோட ரீசன் சொன்னீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி பண்ணியிருக்குன்னு சொன்னீங்க, சோர்சஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ புத்திசத்தை பற்றி சொல்லுங்கள். புத்திசம் வந்து எப்படி எழுச்சி பெற்றது, அதை பற்றி சொல்லுங்கள். புத்திசம் வந்து எப்படி எழுச்சி பெற்றதுன்னா வந்து
புத்தா கௌதம புத்தா வந்து ஃபஸ்ட்டு அவருடைய இயற்பெயர் வந்து சித்தார்த்தா. இவரும் வந்து ஒரு அரச பரம்பரையை சார்ந்தவர் தான். இவரும் வந்து சரித்திரைய பிரின்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு அரச வம்சத்தை சார்ந்தவர். இவருக்கு வந்து இவருடைய அரச ரூலிங் இது வந்து சாக்கியா கிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய அம்மா வந்து இவர் பிறந்து 7 நாள் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து இறந்துருவாங்க. இவரை வந்து கௌதமி அப்படின்றவங்களால தான் எடுத்து வளர்க்கப்பட்டார். இவர் வந்து 29 வயசாக இருக்கும்போது ஒரு 4 விஷயங்களை வந்து பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு ஓல்டு மேன் வந்து கூன் விழுந்து அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு ஆதரிக்க ஒரு ஆள் இல்லாமல் வந்து ஒரு ஓல்டு மேன் வந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரொம்ப சிக் மேன், ரொம்ப நோயுற்றவரை வந்து பார்ப்பாரு. அவர் என்னன்னா, அவரோட நோய்க்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு மேன் வந்து டை ஆன மாதிரி ஒரு மேன் வந்து பார்ப்பாரு. அவரை சுற்றி வந்து உறவினர்கள்லாம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த உறவினர்களே அவரை தூக்கிட்டு போய் பரி பண்ணிடுவாங்க. அப்புறம் 4 வந்து ஆசட்டிக்னா துறவியும் பார்ப்பாரு. இதை வந்து பார்த்துட்டு அவர் வந்து என்லைட்மெண்ட் வந்து அடையணும், ஞானம் வந்து பெறணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட அவர் வந்து 29வது வயசில் புத்தா அப்படின்னா வந்து என்லைட்மெண்ட் அவேக்னிங் அப்படின்னு வந்து மீனிங். என்லைட்மெண்ட் ஞானம் பெறுதல் அப்படின்னு அர்த்தம். அவரோட 29வது வயசில் அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, அவருடைய அந்த மாளிகையை வந்து விட்டு வெளியே வந்துடுறாரு. வந்து 6 வருஷம் வந்து அவர் தவத்தில் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. பெனன்ஸ் இருக்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தன்னைத்தானே வற்புறுத்திக்கிட்டு ஞானம் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பிளேஸில் உட்காந்து நம்ம வந்து தவம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து 49 டேஸ் வந்து தவம் இருப்பார். அப்போ வந்து என்லைட்மெண்ட் வந்து அடைஞ்சிருவார். 49 டேஸ் வந்து எங்கே இருப்பார் அப்படின்னா, கயா அப்படின்ற ஒரு ஊரில் அரச மரத்துக்கு அடியில் உட்காந்து தவம் இருப்பார். இப்படி இருக்கும்போது அந்த ஞானத்தை வந்து என்லைட்டட் ஒன் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்லைட்டட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு அரச வம்சத்துலேருந்து வந்ததுனால சாக்கியா செயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சேஜ் ஆஃப் சாக்கியா கிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. இதுக்கப்புறம் இவர் வந்து ஃபஸ்ட்டு அவருடைய போதனையை வந்து எங்கே ஆரம்பித்தார் அப்படின்னா, டியர் பார்க்கில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, வாரணாசியில் வந்து இருக்கும். அங்கே தான் அவருடைய ஃபஸ்ட்டு இதை வந்து ஆரம்பிச்சிருப்பார் போதனையை. இந்த போதனைக்கு அப்புறம் வந்து இந்த போதனைக்கு பேர் வந்து தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ரன்னிங் ஆஃப் த வீல் ஆஃப் லாஸ் அப்படின்னு வந்து இந்த இதை வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு 4 நோபல்ஸ் வந்து மக்களுக்கு வந்து சொல்கிறாரு. லைஃப் அப்படின்னா வந்து அது வந்து ஃபுல் ஆஃப் மிசரி, அன்ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், டிசையர் வந்து நமக்கு வருது அப்படின்னா அது வந்து நமக்கு பெயின் தரக்கூடியது, சாரோ வந்து தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. 3rd பாயிண்ட்ல என்ன சொல்கிறாருன்னா, அந்த சாரோ வந்து போக்கணும் அப்படின்னா நம்ம அந்த டிசையர் ஆசையே வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. 4th பாயிண்ட்ல வந்து நம்ம ஆசையே படக்கூடாதுன்னா அதுக்கு வந்து 8-fold பாத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து தந்த அந்த 8-fold பாத் என்னன்னா, ரைட் விஷன், ரைட் நாலேஜ், ரைட் ஸ்பீக், ரைட் ஆக்ஷன், ரைட் லிவ்லிஹுட், ரைட் எஃபோர்ட், ரைட் மெடிடேஷன், ரைட் திங்க் அப்படின்னு 8 இது வந்து தந்திருப்பார். 8-fold பாத். இந்த ஃபோல்டு பாத்து வந்து மக்களுக்கு புரியக்கூடிய மாதிரி எளிமையான லாங்குவேஜில் தான் இவர் வந்து தந்திருப்பார். இதில் வந்து சூப்பர்டிஷியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் அவர் வந்து எதிர்த்திருப்பார். கொள்கைகள் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய கொள்கை வந்து நான் வயலன்ஸ், அஹிம்சா, அதே தான் வந்து இவரும் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். காட் இருக்காரு இல்லை அப்படின்ற ஒரு இது வந்து அக்செப்டும் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்டும் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தை மட்டும், அதில் உள்ள அந்த யூனிவர்சல் ட்ரூத்தை மட்டும் இவங்க வந்து நம்பியிருப்பாங்க. யூனிவர்சல் ட்ரூத் மட்டும் நம்பியிருப்பாங்க. கர்மாவை வந்து பிலீவ் பண்ணியிருப்பாங்க. கர்மா வந்து பிலீவ் பண்ணி அது கர்மா தான் வந்து எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 4th பாயிண்ட் வந்து இவங்க வந்து
கடைசி லைஃப்பில் வந்து நிர்வாணா அப்படின்ற ஸ்டேட்டை வந்து நம்ம அட்டைன் பண்ணணும், கண்டிப்பாக எல்லாருமே அதை வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து கேஸ்ட் சிஸ்டம் வந்து முற்றிலுமாக ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீல் ஆஃப் லைஃப், த வீல் ஆஃப் த லைஃப் அப்படின்ற ஒரு இது என்ன சொல்லுது அப்படின்னா, புத்திசம் வந்து அவங்களுடைய வியூ வேர்ல்டு, இவங்களுடைய சமயம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பரவும். ஜெயினிசம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பரவாது, இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் பரவும். புத்திசம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே பரவுறதுனால அந்த வேர்ல்டு எல்லா மக்களுடைய பார்வை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து இவங்க அந்த நூலில் வந்து இயற்றியிருப்பாங்க. புத்திஸ்ட் சங்கம் வந்து எப்படி, அவங்க எதுக்காக அந்த புத்திஸ்ட் சங்கம் ஆரம்பிப்பாங்கன்னா அவங்களுடைய மதத்தை வந்து பரப்பணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிப்பாங்க. அதில் உள்ள அந்த மெம்பர்ஸ் பேர் வந்து பிக்ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து சைத்தியா, விஹாராஸ், ஸ்டூபாஸ். சைத்தியா அப்படின்றது புத்திசத்துடைய மெடிடேஷன் ஹால். விஹாராஸ் அப்படின்றது வந்து அவங்க லேர்னிங் சென்டர், லேர்னிங் ஹையர் ஸ்டடீஸ் வந்து அங்கே தான் பண்ணுவாங்க. ஸ்டூபாஸ் அப்படின்றது வந்து கல்லறை. இது மூணு வந்து மெயினாக வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து ஹினாயனா, மகாயானா. ஹினாயனா வந்து எப்படி அவங்களுடைய இது வந்து என்னென்னா, அவங்க வந்து உருவ வழிபாடு, புத்தரை வந்து அவங்க வழிபட மாட்டாங்க. அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளான லைஃபாக வந்து இருக்கும். அவங்க வந்து சால்வேஷன் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து பிராகிருத மொழியாக வந்து இருந்திருக்கும். அவங்களுடைய இந்த இது வந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்து பரவுற மாதிரி இருக்கும் ஹினாயனா. மகாயானா வந்து அப்படி இல்லை. மகாயானா வந்து அவங்க வந்து புத்தருடைய சிலையை வந்து வழிபடக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க. அதுக்கு வந்து நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதுக்காக சால்வேஷன் அப்படின்றது வந்து எல்லாருமே அட்டைன் பண்ணணும் கம்பல்சரியா அப்படின்ற மாதிரி போதிப்பாங்க. இவங்களுடைய லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜாக தான் இருக்கும். இப்போ வந்து மகாயானா வந்து எங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னா சீனா, டிபெட், நேபாள் அப்படின்னு வேர்ல்டு வைஸாக வந்து எல்லா சைடும் வந்து பரவி இருக்கும். புத்திசம் வந்து இப்படி இவ்வளோ தூரம் பரவுறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து நான் வைலன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அஹிம்சை முறை நான் வைலன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து நிறையா ராயல் பேட்ரோனேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அசோகா, கனிஷ்கா இவங்களாம் வந்து அவங்களுக்கு ஆதரிச்சிருப்பாங்க. அதனால இவங்க வந்து நிறைய வந்து இவங்களோட இது வந்து பரவி இருக்கும். இவங்களுடைய மெயின் கொள்கையை வந்து சிம்பிளாக வந்து லைஃப்பில் வந்து இருக்கணும் அப்படின்றது இவங்களோட மெயின் இது கொள்கை. கர்மா வந்து இவங்க வந்து பிலீவ் பண்ணுவாங்க. சால்வேஷன் வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்றதையும் இவங்க வந்து பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ புத்திசம் வந்து இந்த காரணங்களால் வந்து வேர்ல்டு வைஸாக வந்து நல்லாவே பரவி இருக்கும். இது வந்து இப்போது தமிழ்நாட்டில் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மணிமேகலை அந்த காப்பியத்தை எடுத்தோன்னா அது ஒரு பௌத்த காப்பியம், புத்திஸ்ட் சம்மந்தப்பட்ட காப்பியம் தான். காஞ்சிபுரத்தில் வந்து நிறையா இடங்களில் வந்து புத்திஸ்ட் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து இருக்குது. ஹியூவான் சுவாங் வந்து டாக்ஸிலா யூனிவர்சிட்டி, நாலந்தா யூனிவர்சிட்டியில் வந்து ஹியூவான் சுவாங் வந்து படிச்சிருப்பாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். புத்திசம் பீரியடில் தான் வந்து அந்த டாக்ஸிலா யூனிவர்சிட்டி இருக்கும். யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் லேர்னிங் இதுக்கெலாம் வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் இருக்கும், இந்தியா வைஸ்லேயும் நிறைய இடங்கள்ல வந்து இருக்கும். டாக்ஸிலா யூனிவர்சிட்டி, நாலந்தா யூனிவர்சிட்டி, விக்ரம்ஷிலா யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து புத்திஸ்ட் லேர்னிங் சென்டராக வந்து இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து இவங்க சம்மந்தப்பட்ட நிறையா அந்த இதெல்லாம் வந்து இருக்கும், ஆதாரங்கள்லாம் வந்து இருக்கும். புத்திசமுக்கும் ஜெயினிசமுக்கும் சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெண்டு பேருமே வந்து நான் வயலன்ஸ் அஹிம்சை முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேருமே அந்த லைஃப்பில் வந்து சிம்பிளிசிட்டியை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேரும் சால்வேஷன் வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பேரும் காமனாக வந்து பீப்புளுக்கு புரிகிற மொழியில் தான் அவங்களுடைய போதனைகளை வந்து நடத்தியிருப்பாங்க. அதே மாதிரி புத்திஸ்ட்டுக்கு ஜெயினிஸ்க்கும் உள்ள டிஸ்சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து உமன்ஸுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க வந்து உமன்ஸுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவங்க ஜெயினிசம் பீரியடில் வந்து தவம் இருக்கும் போது அவங்க வந்து ஒரு முற்படுக்கையில் அவங்களே வருத்திக்கிட்டு தான் அந்த தவத்தையே வந்து இருந்திருக்காங்க. ஆனால் புத்திசமில் வந்து அப்படி கிடையாது. அதுக்குன்னு வந்து ஹால்ஸு, மொனாஸ்ட்ரீஸு, விஹாராஸ் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணி அங்கே வந்து தவம் இருப்பாங்க. ஜெயினிசத்தில் வந்து
ஆர்த்தடாக்ஸும் இருந்திருக்கும், ஹெட்ரோடாக்ஸும் இருந்திருக்கும். ஆனால் புத்திசமில் வந்து ஹெட்ரோடாக்ஸாக மட்டும்தான் வந்து இருந்திருக்கும். மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த இதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. இந்த பாடத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் சீஃப்டம் டு த எம்பையர். இதில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜனபதாஸ் வந்து எப்படி மகா ஜனபதாஸாக வந்து உருவெடுக்குது, அதில் மகதம் வந்து எப்படி ஒரு பெரிய பேரரசாக வந்து உருவாகுது, அதை தொடர்ச்சியாக மௌரிய டைனஸ்டி வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுங்க. இது வந்து 6th செஞ்சுரியில் ஸ்டார்ட் ஆனது. 6th செஞ்சுரியில் தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு இன்டெலெக்சுவல் அவேக்கனிங்காக இருந்திருக்கு. அவங்களுக்கு அப்போ தான் வந்து அவேர்னஸ்லாம் இருந்திருக்கு. புத்தா, மகாவீரா அவங்களோட காலகட்டமாக இருந்திருக்கு. அந்த டைமில் வந்து அயன் யூசேஜ் வந்து நிறைய இருந்திருக்கு. ஸோ அவங்களோட அயனால் அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்டிவிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் இவங்களோட இது வந்து நம்ம நார்த்து சைடில் கங்கா அந்த ட்ரிபியூட்டரிஸ் அதுக்கிட்டே வர்றது. ஸோ அவங்க ஃபெர்டைல் இதாகவும் நல்லா வளமடைஞ்சிருக்காங்க, அயன் யூசேஜ்னாலையும் நல்லா வளமடைஞ்சிருக்காங்க. அதை பற்றி தான் அதுலேருந்து தான் அவங்க வந்து ஜனபதாஸ்லேருந்து மகா ஜனபதாஸாக உருவெடுக்கிறாங்க. ஓகே, நீங்கள் சொன்னீங்க இப்போ ஜனபதாஸ்லேருந்து மகா ஜனபதாஸாக வந்து எப்படி சின்ன சின்ன அரசுகள்லாம் எப்படி இந்த மாதிரி அரசுகள் எப்படி உருவாச்சு, எப்படி பேரரசாக உருவாகுது? இதில் வந்து ஒரு 16 மகா ஜனபதாஸ் இருந்திருக்கு. அதில் ஒரு 4 தான் வந்து நல்ல இதாக இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா மகதாங்கிறது வந்து பீகார் பிளேஸில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அவந்தி வந்து உஜ்ஜைன் மத்திய பிரதேஷ் பிளேஸில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கோசலா, இன்னொன்று வந்து வாட்ஸா, இது ரெண்டுமே உத்தரப்பிரதேசில் இருந்திருக்கு. இதில் வந்து மகதாங்கிறது தான் பெரிய எம்பரராக ஃபார்ம் ஆயிருக்கு. மகதா இந்த அயன் யூசேஜ்னாலையும் ஃபெர்டைல் இதனால அப்புறம் டிம்பர் அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஃபாரஸ்ட்டில். அதுக்கப்புறம் எலிஃபெண்ட்டை வந்து இவங்க ஆர்மிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ரீசன்னு பார்த்தா அவங்க வந்து கேங்கட்டிக் பிளேன்ஸில் லோவர் பார்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட இடம் வந்து நல்ல ஒரு ஃபெர்டிலிட்டியாக இருந்ததுனால அவங்க வந்து மகதா எம்பையர் வந்து ஒரு பெரிய இதாக ஆனதுக்கு காரணமாக இருக்குது. இந்த மகதாவை தொடர்ச்சியாக எப்படி மௌரியா வந்து ஃபார்ம் ஆகுது, அதை பற்றி சொல்லுங்கள். மகதால வந்து 4 டைனாசிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹரியங்கா, சிசுநாகா, அப்புறம் நலந்தா, லாஸ்ட்டாக வர்றது தான் மௌரியா. இந்த ஹரியங்கா இதில் வந்து பிம்பிசாராங்கிற கிங் வந்து ரூலிங்கில் இருந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட டைனாசிட்டியை பெருசு பண்ணுறதுக்கு வந்து கான்கஸ்ட் படை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மேட்ரிமோனியல் அலைன்ஸ் மூலமாக அவங்களோட இது பண்ணியிருக்காங்க. அவங்களோட பையனாக வர்றவங்க வந்து அஜிதசத்ரு. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புத்திஸ்ட் கவுன்சிலை இது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சிலை வந்து அவங்களோட கேபிட்டலான ராஜகிர்கால அந்த அவையை கூட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இவங்கள தொடர்ந்து வர்றவங்க வந்து சிசுநாகா டைனாசிட்டியை வந்து கலசோகா அப்படிங்கிறவங்க வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலை வந்து பாட்டாலிபுத்ரால இது பண்ணியிருப்பாங்க. பாட்டாலிபுத்ரா வந்து இவங்க கேபிட்டலாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நலந்தா டைனாசிட்டி வராங்க. நலந்தா டைனாசிட்டியை ரூல் பண்ணிட்டு இருந்திருக்கவங்க வந்து மகாபத்மா. இவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வர மாதிரி இருந்திருக்காங்க அவங்களோட டைனாசிட்டியை பெருசு பண்ணுறதுல. இவங்களுக்கு வந்து 9 சன்ஸ் இருந்திருக்காங்க. அவங்கள வந்து நவநந்தாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் லாஸ்ட்டாக ரூலிங்கில் இருந்தவங்க வந்து தனானந்தா அப்படிங்கிறவங்க. இந்த தனானந்தாவை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சந்திரகுப்தா மௌரியர் வந்து கொன்று அடுத்து அவங்களோட ஆட்சி வந்திருக்கும் மௌரியன் கிங்டம். மௌரியா டைனாசிட்டி வந்து மௌரிய டைனாசிட்டி ஃபார்ம் ஆயிருக்கும். மௌரிய டைனாசிட்டியில் சந்திரகுப்தா தான் அந்த லார்ஜஸ்ட் எம்பரரில் ஃபர்ஸ்ட் கிங்காக வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து ஜெயின் மார்க் ஒருத்தவங்களோட வழிபாட்டை இது பண்ணியிருப்பாரு. மற்ற எல்லாருமே மோஸ்ட்லி புத்திஸ்ட் இதாக இருந்திருக்கும். இவங்க மட்டும் ஜெயின் வழிபாட்டை இது பண்ணியிருப்பாங்க. அவங்களோட சதர்ன் பிளேஸ்க்கு போய் அங்கே போய் அவங்க வந்து சலிகேசனா அப்படிங்கிற ஒரு ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா உண்ணாவிரதம் இருந்து அவங்க உயிர் திறந்திருப்பாங்க. கர்நாடகாவில் போய் இருந்திருப்பாங்க. அவங்கள தொடர்ந்து வர்றவங்க வந்து அவங்களோட பையன் பிந்துசாரா. அவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து சிம்மிஹாசனா. இவங்களை வந்து கிரீக் பீப்புள் வந்து அமிர்த காதா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா சேலர்ஸ் ஆஃப் எனிமி அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மீனிங். அதுக்கடுத்து அவங்களோட பையன் தான் அசோகாங்கிறவங்க தான் இவங்க இந்த டைனாசிட்டிலே மோஸ்ட் ஃபேமஸான ஒரு கிங்காக இருந்திருக்காங்க. இவங்களை வந்து தேவனயா பியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது வந்து இவங்களுக்கு இது என்ன மீனிங் அப்படின்னா பிலவ்ட் ஆஃப் த காட். ஃபர்ஸ்ட் வந்து அசோகா வந்து ஒரு சண்ட சோகா, ஒரு கொடூரமான ஒரு அரசராக இருந்திருக்காங்க. கலிங்கா வார் பண்ணி நிறைய உயிரை கொன்று அவங்க வந்து
இந்த ஆட்சியெல்லாம் பிடிப்பாங்க. அப்போ இந்த கலிங்கா வாருக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த பிளட் ஷேட்ஸை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப மனம் வருது, இதுக்கப்புறம் வார் பண்ண மாட்டேங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. அந்த கலிங்கா வாரோட ஹாரர் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு பில்லர் மாதிரி பண்ணியிருப்பாங்க, ராக் எடிக்ஸ் 13 அப்படிங்கிறதுல. இந்த கலிங்கா வாருக்கு அப்புறம் வந்து அவர் தம்ம சோகா அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுவார். பீஸு அந்த இதுதான் ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி. இதை வந்து ராக் எடிக்ஸ் 2ல வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அவர் எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறாங்க? புத்திஸ்ட் இதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகே. இந்த மௌரியாஸ் பீரியடில் வந்து அசோகர் வந்து ஒரு பெஸ்ட் அரசு ரூலர்னு சொன்னீங்க. இவங்க பீரியடில் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இவங்களோட இதில் வந்து கிங்கு சொல்கிறது தான் கேட்கணுங்கிற மாதிரி இருந்திருக்கு. கிங்கில் வந்து அரசவை அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து அவங்களுக்கு கீழே யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா புரோஹித், சேன மந்திரி, அதுக்கப்புறம் யுவராஜா இவங்களெல்லாம் கூட்டி அந்த அவை நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ரெவென்யூ சிஸ்டம் எப்படி இருந்திருக்குன்னா லேண்டு தான் அவங்களோட முக்கிய இதாக இருந்திருக்கு. பாலி டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் வந்து இவங்களுக்கு நல்லா இருந்ததுனால அந்த டிம்பர் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணி அவங்களோட ட்ரேடை இதை வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து வர அந்த டேக்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து சேரிட்டிக்காகவும் ஆர்மிக்காகவும் அதுக்கப்புறம் இரிகேஷன் இந்த மாதிரி இதுக்கு செலவழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜுடிஷியல் சிஸ்டமில் வந்து கிங்கு தான் வந்து ஒரு சுப்ரீம் கமாண்டராக இருந்திருக்காரு. அவர் சொல்கிறது தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அவர் கீழே ஒரு சபார்டினேட்டாக கொஞ்சம் பேரையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜுடிஷியல். அப்போ இவங்களோட ஆர்மி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 30 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு கமிட்டி வந்து இருந்திருக்கு. அதை வந்து 6 கமிட்டியாக பிரிச்சிருக்காங்க. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா நேவி, அதுக்கப்புறம் ஆர்மர், கேவலரி, இன்ஃபேன்டரி, வார் சேரியட்ஸ், அதுக்கப்புறம் வார் எலிஃபென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இது ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து 5 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க, 6 கமிட்டிஸாக. அதுக்கப்புறம் இவங்க வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனும் பார்த்துருந்துருக்காங்க. இப்படி இவங்க வந்து எல்லா இதுலேயுமே நல்ல பெஸ்ட்டாக தான் கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அசோகா வந்து புத்திஸ்ட் இதை வந்து பரப்பணுங்கிறதுக்காக நிறைய அவங்களோட பையனே வந்து ஸ்ரீலங்காக்கெலாம் அனுப்பி வந்து அவர் வந்து புத்திஸ்ட் கவுன்சிலை இது பண்ணியிருக்காரு. இவர் வந்து 3rd புத்திஸ்ட் கவுன்சிலை வந்து இவர் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து நம்ம அங்கே அந்த டைனாசிட்டியில் சொல்லியிருப்போம். 3rd புத்திஸ்ட் கவுன்சிலை இவர் பாட்டாளிபுத்திரால வந்து நடத்தியிருப்பார். இவங்க லயன் கேபிட்டல் ஆஃப் ஷார்நாத் அப்படிங்கிற ஒரு மோனோலித்திக் பில்லர் வந்து இவர் பில்ட் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து 3 லயன்ஸும் ஒரு சக்கரா இருக்கும். அந்த சக்கராவை தான் நம்ம இப்போ நேஷனல் ஃப்ளாக்ல நம்ம அசோக சக்கரா அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த வேற அசோகர் சார்ந்த ஏதாவது சிறப்பம்சங்கள் வந்து இருக்கா? யாராவது இவங்களை பற்றி எதுவும் பேசியிருக்காங்க? H.G. வெல்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அசோகாவை பற்றி எழுதியிருப்பாங்க. அசோகா ஷைன்ஸ் அண்ட் ஷைன்ஸ் பிரைட்லி லைக் அ பிரைட் ஸ்டார் அப் டு திஸ் டே. இப்போ வரைக்குமே அவரோட புகழ் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து ஸ்டூப்பா வந்து இது பண்ணியிருப்பாரு. அது வந்து ஒரு செமி டோம் மாதிரி இருக்கும். மற்ற இறந்தவங்களோட நினைவு சின்னமாக இருந்திருப்பாங்க. அப்புறம் மோனோலித்திக் பில்லர், ராக் கட் அப்படிங்கிற எடிக்ஸ்லாம் இது பண்ணியிருப்பாங்க. இவரோட இதில் வந்து 33 எடிக்ஸ் வந்து வெளிவந்திருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லெசன் வந்து பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும். இதில் வந்து மூவேந்தர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், இவங்களோட நிர்வாக முறை, இவங்களோட சமூக பொருளாதாரம் வந்து எப்படி இருந்துச்சு, இதை பற்றி எல்லாமே நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்காங்க. எங்களுக்கு வந்து 1 by 1 அதை வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஓகே சார். பண்டைய தமிழகம் அப்படிங்கிறது நம்ம சங்ககாலம் அப்படின்னு சொல்லுவோம். சங்ககாலம் வந்து 3rd century BC to 3rd century AD வரைக்குமே இந்த காலகட்டத்தில் தான் சொல்லுவோம். நம்ம குறிப்பாக நம்மளோட குமரி கண்டம் வந்து அதுலேருந்து உள்ள ஸ்டார்ட் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே நம்ம சங்ககாலம் அப்படின்னு சொல்லுவோம். குமரி கண்டத்தில் வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தனர் அப்படின்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன அப்படின்னா தமிழை வளர்க்கறதுக்காக போய்ட்ஸ், அதாவது புலவர்கள் எல்லாருமே சங்கமாக அமைஞ்சு அவங்க வந்து தமிழை வந்து வளர்த்துருப்பாங்க. நிறைய லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே உருவாக்கியிருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு சங்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்து எங்கே நடக்குது அப்படின்னா தென்மதுரை, அதாவது குமரி கண்டத்தில் இருக்கிற தென்மதுரையில் நடக்குது. 2வது சங்கம் வந்து கபாடபுரத்தில் நடக்குது. 3வது சங்கம் வந்து இப்போ இருக்கிற வடமதுரையில் வந்து நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சங்க காலத்தை பற்றின நமக்கு எவிடன்ஸ் வந்து எப்படிலாம் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து லிட்ரரி சோர்ஸஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்குது. ஸோ 17 கீழ்கணக்கு நூல்கள், மேல் கணக்கு நூல்கள், 10 எட்டு தொகை, 10 பாட்டு போன்ற இந்த மாதிரியான நூல்கள் மூலமாக நமக்கு அவங்கள பற்றி தெரிய வருது. மூவேந்தர்கள் பற்றின சிறப்புகள் வந்து நமக்கு வந்து பட்டினப்பாலை, 10 மதுரை காஞ்சி போன்ற நூல்களில் வந்து நமக்கு தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல்
கல்வெட்டுகள்னு அப்படி பார்த்தோம் அப்படின்னா சின்னமன்னூர் கல்வெட்டாக இருக்கட்டும், புகழூர் கல்வெட்டு, ஹதிகும்பா கல்வெட்டு, அதுக்கப்புறம் அசோகர் கல்வெட்டில் கூட மூவேந்தர்கள் பற்றின தகவல் வந்து நமக்கு தெரிய வருது. இது போக அவங்க காலத்தில் இஷ்யூ பண்ண காயின்ஸு, நிறைய எக்ஸிபிஷன்ஸில் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆதிச்சநல்லூர், கொடுமணல், பூகார் போன்ற இடங்களை வந்து நம்ம அகழாய்வு மேற்கொண்டதுனால அங்கேருந்து கிடைச்ச எவிடன்ஸுமே நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, இதில் வந்து மூவேந்தர்கள் வந்து குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியது சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், இவங்களை பற்றி கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லுங்கள். சேரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து கேரளா, இப்போ இருக்க கேரளா சைடை வந்து அதிகமாக அவங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த மலபார் ரீஜியன் அந்த மாதிரி சைடு எல்லாமே ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கொஞ்சம் கொங்கு ரீஜியனும் வந்துடும். ஆமாம், ஓகே. அந்த காஸ்டல் ரீஜன் எல்லாமே அவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சோழர்கள், பாண்டியர்கள் வந்து சோழர்கள் வந்து அந்த காவேரி டெல்டாஸை சுற்றி அந்த இடம்ல வந்து அவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. பாண்டியர்கள் வந்து இப்போ இருக்க மதுரை, இந்த கொஞ்சம் தமிழ்நாட்டில் வந்து சவுத் ரீஜனில் வந்து அவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகே. இவங்க இதில் ரூலர்ஸ் வந்து யாரெல்லாம் வராங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சேரர்கள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிளைகளாக இருக்குன்னு நமக்கு வந்து தெரிய வருது. ஒன்று வந்து உதயன் சேரல், அதன் வழி வந்து கிளைகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இரும்பேரை கிளைகள் அப்படின்னு கூட நம்ம வந்து தெரிய வருது. இப்போ அதில் நல்ல ப்ராமினண்டான கிங் அப்படின்னு பார்த்தோம்னா உதயன் சேரலாதன் அப்படிங்கிற ஒரு கிங் இருந்திருக்காங்க. ஸோ இந்த கிங் வந்து எப்போ இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த பாரத போர் நடந்திருக்கும் இல்லையா, அந்த டைம்லேயே அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு தெரிய வருது. பாரத போருக்கு 2 தரப்பில் போர் பண்ணுறவங்களுக்கும் இவங்க வந்து பெருஞ்சோர் அளித்தாங்க அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு புறநானூறு மூலமாக தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் வேற கிங் நம்ம வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் அவங்கள சொல்லலாம். ஸோ அவங்களோட பேர்லேயே தெரியுது இவங்களோட எல்லை வந்து இமயம் வரைக்குமே இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அரேபியன் சீல வந்து நிறைய கடற்கொள்ளையர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ கடம்பர் அப்படிங்கிற கடற்கொள்ளையர்களை வந்து விரட்டி அவங்களோட தெய்வ காவல் மரமான கடம மரத்தை எடுத்துகிட்டு வந்து முரசு வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து அகநானூரில் வந்து தெரியப்படுது. ஸோ இது வந்து இவங்களோட ஒரு பெரிய விஷயமா தெரியப்படுது. இது போக ஒரு பெரிய கிங் வந்து யார் அப்படின்னா செங்குட்டுவன் வந்து சொல்லலாம். செங்குட்டுவன் அப்படிங்கிறது இமயவரமன் நெடுஞ்சேரலாதனோட பையன் தான் செங்குட்டுவன். ஸோ செங்குட்டுவனுமே இந்த கடல் கொள்ளையர்களை வந்து வென்றதுனால இவருக்கு வந்து கடற்பிறக்கோட்டிய செங்குட்டுவன் அப்படிங்கிற டைட்டில் வந்து இவருக்கு வந்து இருக்கு. ஸோ இவரோட டைம்ல தான் என்ன நடக்கு அப்படின்னா கண்ணகியை பற்றின கதைகள் வந்து செவி வழியா பரவ ஆரம்பிக்குது. அப்போ அவரோட தம்பி இளங்கோவடிகள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தை வந்து ஏற்றுறாங்க. ஸோ கண்ணைக்காக கோயில் கட்டுறதுக்காக இவர் வந்து நார்த் இந்தியா வந்து செஞ்சிருப்பாங்க அந்த கல் எடுக்கிறதுக்காக. அப்போ அங்குள்ள மன்னருக்கும் இவருக்குமே பிரச்சனை நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த பிரச்சனையில அந்த வாரில் வந்து அந்த நார்த் இந்தியன் கிங்கை வந்து இவங்க வந்து தோக்கடிச்சு அவங்க தலையிலேயே கல்லை ஏந்திக்கிட்டு தமிழகம் வர செஞ்சுருப்பாங்க. கண்ணகிக்காக விழா எடுத்து வருமே இவர் தான் அப்படிங்கிற சிறப்புமே இவருக்கு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோழர்கள், பாண்டியர்களை பற்றியும் சொல்லுங்களேன். சோழர்களில் வந்து ஒரு நல்ல ப்ராமினண்டான கிங் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சென்னி வந்து யார் அப்படின்னா அப்போது அவரோட டைமில் வந்து சேரர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஒரு அதை விட ஒரு சுப்ரீம் பவர் வந்து சென்னிக்கு இருந்திருக்கு, அதாவது சோழர்களுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழகத்துக்குள்ளே யாருமே பிற நாட்டிலேருந்து படையெடுப்பு வந்து வரக்கூடாது அப்படின்ட்டு இவங்க வந்து ஒரு எல்லை காவல் மாதிரி அதிகமாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக த கிரேட் அசோகா அப்படின்னு சொல்லப்பட்டு நம்ம மௌரிய கிங்கான அசோகர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாததுக்கு முக்கிய காரணம் வந்து சென்னி தான் அப்படின்னு வந்து நமக்கு தெரிய வருது. இது வந்து நிறைய அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்ரி வந்து வச்சுருந்துருக்காங்க. சென்னி, இளஞ்சேட் சென்னி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் வந்து எப்படின்னா அவரோட போர் முறைகளில் இருக்கட்டும், அவர் வந்து தமிழகத்தில் காக்கிறதா இருக்கட்டும் ஒரு நல்ல சிறந்து விளங்கியிருக்காங்க. இவரை பற்றி ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கு. சி வெற்றிவேல் அவர்கள் எழுதிய வெண்வேல் சென்னி அப்படிங்கிற புக் மூலமா நமக்கு வந்து தெரியும். ஸோ இவரோட பையன் தான் யாரு அப்படின்னா கரிகாலன். நம்ம ஏஷியன் டைம்ல கரிகாலனோட கான்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு இப்போ வரைக்குமே தெரியுது. நமக்கு வந்து கல்லணை வந்து நமக்கு இருக்கு. அதோட பெருமை என்ன, அதோட டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே அந்த டெக்னாலஜி கண்டுபிடிக்காத அளவுக்கு நிறைய அதனால ஒரு சிறப்பாக தான் இருந்திருக்கு. பாண்டியர்களை பற்றி சொல்றதா இருந்தா பாண்டியர்களோட ஒரு நல்ல ஒரு ப்ராமினன்ட் கிங்னு நம்ம யார் பார்த்தோம்னா பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பேட்டில் ஆஃப் தரைக்குளம் அப்படிங்கிற ஒரு பேட்டில் வந்து சேரர்களையும் இருக்கட்டும் சோழர்களையுமே டாமினேட் பண்ணி இவர் வந்து நல்லா ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. தமிழில் வந்து லிட்ரேச்சர் வளர்க்குறதுக்கு, சங்கம் வளர்க்குறதுக்கு பாண்டியர்கள் வந்து நல்ல பங்காற்றிருக்காங்க. ஸோ இவரோட கதையில தான் அந்த கண்ணகியோட கதை வரும். கோவலனை கொன்ற கதைகள் எல்லாமே இவங்க தான். ஓகே ஓகே. இந்த சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இவங்களோட தலைநகரமாக வந்து எது இருந்திருக்கு? இப்போ சேரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட தலைநகரம் வந்து வஞ்சி இருந்திருக்கு. அது இப்போ இருக்கிற கரூர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இவங்களோட போர்ட் சிட்டிஸ் வந்து எதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா முசிறி, தொண்டி அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து வணிகம் பண்ணுறதுக்கு போர்ட் சிட்டி வந்து இருந்திருக்கு. சோழர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த காலத்து
ஏஷியன் சோழர்கள் வந்து உறையூரை மையமாக வச்சு தான் அதுதான் அவங்களோட கேபிட்டலாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட போர்ட் சிட்டி வந்து புகார் இல்லைன்னா காவேரி பூம்பட்டினம் என்று அழைக்கக்கூடிய அந்த காவேரியோட டெல்டா பகுதியுமே அவங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டாக இருந்திருக்கு. அடுத்து பாண்டியர்கள் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து மதுரை தான் தலைமையாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொர்க்கை வந்து அவங்களுக்கு ஒரு போர்ட் சிட்டியாக இருந்திருக்கு. ஓகே, இவங்களோட சின்னம் வந்து என்னதான் இருந்திருக்கு? சேரர்கள் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து வில் அம்பு அந்த சின்னம் வந்து இருந்திருக்கு. சோழர்கள் வந்து அவங்களுக்கு வந்து புலி சின்னம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பாண்டியர்கள் வந்து அவங்க வந்து மீன் சின்னம் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட காயினில் வந்து ஒரு பக்கம் மீனும் ஒரு பக்கம் யானை சின்னமும் இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து அகநானூரில் வந்து இருக்குது. இதில் மட்டும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகே, இது போக வேற மன்னர்களை சொல்கிறதா இருந்தால் யாரெல்லாம் சொல்லலாம்? இந்த மூவேந்தர்கள் தாண்டி நிறைய சிற்றரசர்களுமே இருந்திருக்காங்க. குறிப்பாக ஆய் அப்படின்னு ஒரு சிற்றரசர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேலீர் குலத்தார் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேலீர் குலத்தாருக்குள்ள தான் இந்த கடையேழு வள்ளல்கள் வந்து வராங்க. நல்லி, அதியமான், போகன், இவங்க எல்லாருமே இதுக்குள்ள தான் வராங்க. ஆய் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நன்னன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க. ஆய் வம்சம் சேர்ந்தவங்க நன்னன் சொல்லலாம். அது போக கலூர் அப்படிங்கிற அங்கேயுமே நிறைய சிற்றரசர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த மூவேந்தர்களோட பீரியடில் வந்து நிர்வாக அமைப்பு முறை வந்து எப்படி இருந்திருக்கு, இது போக சமுதாயத்தோட அமைப்பு முறையும் எப்படி வந்து இருந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். மூவேந்தர்களோட ஆட்சி முறை வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா மன்னர் ஆட்சி தான் அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ மன்னருக்கு தான் அதிகமான பவர் வந்து இருந்திருக்கு. கோமகன், கொச்சவன் போன்ற பெயர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. இறைவனுக்கு நிகராக தான் அவங்க எல்லாருமே அரசனை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அரசர் வந்து ஒரு நல்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுமே அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஐம்பெருங்குழு, என்பெயராயம் போன்ற குழுக்களுமே அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளே யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா யுவராஜர், மந்திரிகள், அதுக்கப்புறம் ஒற்றற்படை, சேனாதிபதிகள், தூதர்கள் போன்ற எல்லாருமே இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்குள்ளே வருவாங்க. இது போக அவங்க வந்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா கோர்ட் வந்து இவங்ககிட்ட நல்லா செயல்பட்டுருக்கு. மன்னர் தான் ஒரு பெரிய ஜட்ஜாக வந்து இருந்திருக்காங்க. நீதி நிலைநாட்டுறதுக்கு அரசவை, அரியணைலாம் நல்லா சிறப்பாகவே இருந்திருக்கு. இந்த சிவில் கேசஸ் வந்து இருந்துச்சுன்னா அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு போர்ட்டில் வந்து பாம்பு வந்து இருந்திருக்கும். ஒருத்தர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த குடத்துக்குள்ள வந்து கை வைக்கணும். பாம்பு ஒருவேளை அவங்களை கொத்திருச்சு அப்படின்னா அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. கொத்தலை அப்படின்னா அவங்க வந்து இன்னசென்ட் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரிமினல் கேசஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்ஷான பனிஷ்மெண்ட் தான் இருந்திருக்கு. தலையை வந்து வெட்டுறது, கழுவு வெட்டுறது, நாடு கடத்துறது போன்ற கேசஸ் அந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. இவங்களுக்கு வந்து படை வந்து ரொம்ப பலமாகவே இருந்திருக்கு. ஒரு 4 டிவிஷன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து படை இருந்திருக்கு. எப்படி குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை, தேர்ப்படை போன்ற படைகளுமே இவங்களுக்கு இருந்திருக்கு. இதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் பண்ணுறதுக்கு கப்பல் படையுமே நல்ல வளர்ச்சி பெற்று இவங்களுக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்னு தகவல் கூட நமக்கு வந்து தெரிய வருது. இதுக்கப்புறம் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது எந்த அளவுக்கு மன்னர் வந்து தான் ஒரு பெரிய பவராக இருந்தாலுமே அவங்க வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குமே பண்ணியிருக்காங்க. அங்கேயுமே சின்ன சின்ன அட்மினிஸ்ட்ரேஷன் ரெப்ரஸன்டேஷன்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி அப்படின்னா மொத்த நாடை வந்து மண்டலம் அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க. மண்டலத்தோட ஒரு பகுதி வந்து நாடு அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க. நாடோட ஒரு பகுதி வந்து குற்றம் அப்படின்னு இருக்கு. குற்றத்துக்கு ஒரு கீழே வந்து ஊர் அப்படின்னு சொல்றாங்க. ஊரையே சிற்றூர், பேரூர், மூதூர் அப்படின்னு கூட பிரிக்கிறாங்க. இவங்க பீரியட்ல வந்து 5 இணை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும், அதை பற்றி சொல்லுங்க. சங்க காலத்தில் வந்து நிலத்தை வந்து 5 விதமாக பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 5 விதமாக ஏன் பிரிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நிலத்துக்குமே ஒவ்வொரு விதமான வேலையை வந்து இருந்திருக்கு. இப்போ குறிஞ்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து மலை சார்ந்த கல்டிவேஷன், இந்த கிழங்கு உற்பத்தி அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஹண்டிங் பண்ணியிருக்காங்க, தேன் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மருதம் பார்த்திங்கன்னா வயல்வெளிகள், அப்புறம் விவசாயம் பண்ணுறது அதிகமாக பண்ணியிருக்காங்க. காடு சைடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கேயுமே வேட்டையாடுதல், பழங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. நெய்தல் பார்க்கையில் நம்ம வந்து இந்த மீன்பிடி தொழில், உப்பு உற்பத்தி தொழில் போன்ற தொழில்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே இவங்க வந்து 5 திணையாக பிரித்து வச்சுருந்தாங்க. இவங்க பீரியடில் வந்து பெண்களோட நிலை வந்து எப்படி வந்து இருந்துச்சு? பெண்கள் நிலை வந்து இவங்க இந்த டைம்ல வந்து ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாமல் இருந்துச்சு. அவங்க வந்து திருமணம் பண்ணணும்னா அது வந்து அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே, அதாவது யார் திருமணம் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்கள பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கற்பு அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லா இருந்துச்சு. பெண்ணை வந்து ஒரு கற்பு வச்சு முன்னிலைப்படுத்துகிற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேஃப்டி இருந்திருக்கு. அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டிருக்கா? ஆமாம், கல்வி அறிவுமே அவங்களுக்கு இருந்திருக்கு. புலவர்களில் கூட கல்வி அறிவு பெற்ற புலவர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஔவையார், அப்புறம் காக்கை பாடியார், அவங்களெல்லாம் இருந்திருக்காங்க. பொதுவாக மூவேந்தர்களில் வந்து சிறப்பம்சங்களாக ஏதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம்.
மூவேந்தர்கள் எப்படின்னா அவங்க இப்போ பாண்டியர்கள் வந்து முத்து உடைத்தல்னு சொல்லுவாங்க. ஸோ பாண்டிய நாட்டில் வந்து அதிகமாக முத்து வந்து கிடச்சிருக்கு. அதனாலே அங்கே வந்து நல்ல முத்து உற்பத்தி பண்ணி அதை விற்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு சார். ஆர்னமெண்ட்ஸ் வந்து முத்தாக இருக்கட்டும், அப்புறம் இந்த கல்மணிகள் வச்சு பண்ணுறது, டெரக்கோட்டா வச்சு பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் தங்கமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தங்கத்தை வந்து இம்போர்ட் பண்ணி அவங்க அதையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க, தகவல் நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் சோழர்கள் பார்த்தோம்னா சோறு உடைத்துன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து இந்த கல்லணை இருக்கிறதுனால நல்ல வளமான மண்ணை இருந்திருக்கு, அதிகமான விவசாயம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வந்து அங்கே இருந்திருக்கு. ஓகே. அது போக சேர்கள் பார்த்தோம்னா வேடமுடைத்துன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பகுதியில் வந்து அதிகமான யானைகள் இருந்திருக்கு. ஸோ அதனால அவங்கள வந்து யானை போருக்கு இன்ஃப்ளூஸ் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. யானை வந்து யானைப்படை அந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இது போக குதிரையை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அரப் கண்ட்ரி கூட குதிரையை இம்போர்ட் பண்ணி அதையுமே டிஃபென்ஸில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட பீரியட் வந்து எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு? இவங்களோட பீரியட் வந்து எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சங்கமேஜ் வந்து முடிவு பெற்றிருக்கும். முக்கியமாக களப்பிரியர் வந்து இவருக்கு அடுத்து வந்து வந்திருப்பாங்க. ஸோ களப்பிரியர்கள் வந்து எங்கேருந்து வராங்க, அவங்களோட தகவலை எப்படி இருக்குது, போர் முறை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற தகவல் நமக்கு அந்த அளவுக்கு தெரியலை. ஆனால் இவங்க டைமில் வந்து களப்பிரியர் காலமும் ஒரு இருண்ட காலம் கிடையாது, அவங்க காலம் வந்து நல்லா தான் இருந்திருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ணவங்க வந்து மயிலே சீனி வெங்கட சுவாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மூலமாக நமக்கு வந்து இந்த 17 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறளாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நூல்கள் வந்து அவங்க டைம்லேயும் வந்திருக்கு. ஆட்சி வந்து நல்லா தான் புரிஞ்சிருக்காங்க. ஆனால் மூவேந்தர்களோட தாக்கம் வந்து இங்கே கம்மியாயிருச்சு. களப்பிரியர் காலத்தில் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லப்படுது. ஓகே. இந்த யூனிட்ல வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்திய அரசில் வந்து மௌரியர்களுக்கு பிறகு வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம 3 விதமாக நம்ம பார்க்கலாம். சவுத்து, நார்த்து வெஸ்ட்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு 1 by 1 அதை எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். அப்போது மௌரியன் எம்பையருக்கு அப்புறம் குப்தாவுக்கு முன்னக்கூடி தான் இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த போஸ்ட் மௌரியன் இந்தியன்ஸ் யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த இடைப்பட்ட காலத்தை வந்து நம்ம வந்து டார்க் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த காலத்தில் வந்து பெரிய எம்பரர் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே சின்ன சின்ன அரசர்களாக இருந்துட்டு அப்படியே போயிருப்பாங்க. ஆனால் இவங்க காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அப்போ யாரெல்லாம் வருவா அப்படின்னு பார்க்கும்போது சைடு யார் வருவான்னு பார்க்கும்போது சுங்காஸ், கான்வாஸ் வருவாங்க. சவுத் சைடில் வந்து சர்தவாகனாஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட்டில் வந்து இண்டோ கிரீக்ஸ், சாக்காஸ், பார்த்தியன்ஸ், அதுக்கப்புறம் குஷனாஸ், இவங்க எல்லாருமே வருவாங்க. இவங்களோட காலகட்டத்தில் தான் அந்த கலிங்க நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக டிக்ளேர் பண்ணிக்கிடுவாங்க. மகதால வந்து என்னதான் பேரரசு இல்லாமல் போனாலும் அந்த புத்த பண்பாடு அப்படிங்கிறது வந்து மேலோங்கி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க காலகட்டத்தில் சொல்கிறாங்க. சோர்சஸ் வந்து இவங்களை பற்றி சொல்லுங்க. அப்போ இவங்களோட சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட கல்வெட்டுகள் என்னெல்லாம் கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தனதேவனோட அயோத்திய கல்வெட்டு, அதுக்கப்புறம் பெர்சிபோலிஸ் அப்படிங்கிற நாக்சிக்ஸ் ரஸ்தம் அப்படிங்கிற கல்வெட்டு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் மோகா அப்படிங்கிற தக்ஷசீலம் செம்பு பட்டியம் கிடச்சிருக்கும். அடுத்தது வந்து நாக்சிக் மெய்கீர்த்தனங்கள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். அடுத்தது வந்து ஜுனகாத், கிர்நாத் கல்வெட்டுகள், அடுத்தது வந்து 2ஆம் டொராசிஸ் கல்வெட்டுகள், இது எல்லாமே உங்களோட கல்வெட்டுகளாக கிடச்சிருக்கும். காயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சர்தவாகனாஸ் காயின்ஸ் கிடச்சிருக்கும். அடுத்தது வந்து ரோம் காயின்ஸ் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் கட் பீசஸ் அப்படிங்கிற காயின்ஸ், 2ஆம் கட் பீசஸ் காயின்ஸ், இது மாதிரியான காயின்ஸ்லாம் இவங்களோட சோர்ஸாக கிடச்சிருக்கும். அடுத்தது லிட்ரேச்சர் சோர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது பூரணாஸ், அதுக்கப்புறம் பானப்பட்டரின் ஹர்ஷசரித்திரம், அதுக்கப்புறம் அஸ்வகோஷரோட புத்த சரித்திரம் கிடச்சிருக்கும். அடுத்தது வந்து குணாதியாவின் பிருகஸ்கிருதா அப்படிங்கிற லிட்ரேச்சர் சோர்ஸ் கிடச்சிருக்கும். அடுத்தது வந்து நாகார்ஜுனோட மத்தியமிக்க சூத்ரா, இந்த மாதிரியான லிட்ரேச்சர் சோர்ஸில் இவங்க காலகட்டத்தில் கிடச்சிருக்கும். அடுத்தது வந்து நோட்டீஸ் பார்க்கும்போது ஹுவான் சுவாங் அப்படிங்கிற ஒரு புத்த துறவி வந்து அவங்களோட பயணக்குறிப்பு வந்து இவங்களோட காலகட்டத்தில் சோர்ஸாக கிடச்சிருக்கும். இப்போ நார்த் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சுங்காஸ் அண்ட் கான்வாஸ் வருவாங்களா. இப்போ இந்த சுங்காஸ் அப்படிங்கிறவங்க யாராக இருந்திருப்பா அப்படின்னா போஸ்ட் மௌரியன், அதாவது லாஸ்ட் மௌரியன் எம்பரராக இருந்த பிருகர்கிருதா அப்படிங்கிறவங்களோட படை தளபதியாக தான் யார் வருவா, இந்த புஷ்வமித்ர சுங்காஸ் அப்படிங்கிறவங்க வருவாங்க. அவங்கள வந்து அவங்க அந்த பிருகர்கிருதா அப்படிங்கிறவங்கள கொலை பண்ணிட்டு மகதாவில் வந்து இந்த புஷ்வமித்ர சுங்கா அப்படிங்கிறவங்க சுங்கா டைனாசிட்டியை வந்து நிறுவுவாங்க. ஆனால் இவங்களோட கேபிட்டல் எதுவாக இருந்திருக்கும் அப்படின்னா பாட்டாளிபுத்ரா தான் இவங்களோட தலைநகரமாக இருந்திருக்கும். இந்த புஷ்வமித்ர சுங்காஸ் அப்படிங்கிறவங்க அவங்களோட கிங்டம் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா வெஸ்ட்டில் வந்து உஜ்ஜைன், அதுக்கப்புறம் விதிஷா, இது வரைக்குமே அவங்களோட ஆட்சி வந்து நிறுவியிருப்பாங்க. அடுத்தது பாக்டீரியா கிங்கான மியான்மர் அப்படிங்கிறவங்க இவங்களை போர் தடுத்துட்டு வரும்போது அவங்கள தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. ஆனாலும் அந்த மியான்மர் அப்படிங்கிறவங்க அவங்களோட காபூல், சிந்து அப்படிங்கிறத அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க.
இதுக்கப்புறம் யார் வருவா அப்படின்னா அந்த கலிங்கா அப்படிங்கிறவங்களும் இவங்கள மேலே போர் எடுத்துகிட்டு வரும்போது அவங்கள எதிர்த்து போர் செஞ்சு வெற்றி பெற்று அவங்களோட நாடான வியர்பா அப்படிங்கிறத இவங்களை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இவங்க இந்த சுங்காஸ் பீரியடில் தான் இந்த ஸ்டூபாஸ் புத்த ஸ்டூபாஸ்க்கு வந்து ஸ்டோனுக்கு பதிலாக உட்டால் செய்யக்கூடிய அந்த சுற்றுச்சுவராகட்டும் நுழைவாயில் இதெல்லாமே இவங்க காலகட்டத்திலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை எடுத்துக்காட்டாக சொல்லும் போது பாகூர் அதுக்கப்புறம் சாஞ்சி இந்த மாதிரி இடத்தெல்லாம் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புஷ்வமித்ரா சுங்காஸுக்கு அப்புறம் யார் வருவா அப்படின்னு பார்க்கும்போது அக்னிமித்ரர் அப்படிங்கிற அவங்களோட பையனான அக்னிமித்ரர் வருவாங்க. இவங்களை பற்றி அந்த காளிதாசர் எழுதிய மாளவிகா அக்னிமித்ரம் அப்படிங்கிற ஒரு நூல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதில் அவங்க தான் அவங்களோட ஹீரோவாக வச்சு அந்த நாடக நூலை வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்தது அவங்களோட பையனான வாசுமித்ரர் அப்படிங்கிறவங்க வருவாங்க. இவங்க வந்து சிந்து நதிக்கரையோரம் கிரீக்கர்களை வந்து போர் செஞ்சு வின் பண்ணுறது மூலமாக இதை பற்றியும் அந்த நூலில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வர அரசர்கள் எல்லாருமே கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால பெருசாக எம்பரராக எதுவுமே இருந்திருக்காது, பெரிய ரூலர்ஸாக எதுவுமே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இவங்க இன்னொரு சைட்லேருந்து பார்க்கும்போது இண்டோ கிரீக்ஸ் பார்த்தியன்ஸ் எல்லாருமே தொடர்ந்து இவங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. அடுத்தது இவங்களோட லாஸ்ட் கிங்காக யார் வருவா அப்படின்னு பார்க்கும்போது தேவபூதி அப்படிங்கிறவங்க தான் இவங்களோட லாஸ்ட் கிங்காக வருவாங்க. இவங்களோட ஓன் மினிஸ்டரான வாசுதேவ கன்வா அப்படிங்கிறவங்களால கொல்லப்பட்டு கன்வா டைனாசிட்டி அப்படிங்கிறது மகதாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இப்போ இந்த சுங்காஸ் டைனாசிட்டியில் இம்பார்ட்டண்டான நிகழ்வு அப்படின்னு எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த சுங்கா டைனாசிட்டியில் வந்து கங்கை பள்ளத்தாக்கு அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து பாக்டீரியா கிரீக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்கள தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. அதை வந்து இவங்களுடைய காலகட்டத்தில் இம்பார்ட்டண்டாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து இந்த சுங்காஸ் அப்படிங்கிறவங்க வந்து வேதிக் ரிலீஜனை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. என்னதான் இவங்க வேதிக் ரிலீஜனை ஃபாலோ பண்ணாலும் வைஷ்ணவத்தையும் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. இவங்க காலகட்டத்தில் வந்து பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு இலக்கண அறிஞர்களை வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆதரிச்சிருப்பாங்க. யாரும் இந்த புஷ்வமித்ரா சுங்கா அப்படிங்கிறவங்க ஆதரிச்சிருப்பாங்க. இவங்க காலகட்டத்தில் வந்து புத்த மதத்தில் உள்ளவங்களை துன்புறுத்தப்பட்டாலும் அந்த ஸ்டூபாஸ் அதுக்கப்புறம் அந்த பாகூர் அப்படிங்கிற அந்த புத்த ஸ்டூபஸ்க்கு எல்லாத்துக்குமே இவங்க காலகட்டத்தில் சீர் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கலிங்க அரசரான அந்த கார்வேலர் அப்படிங்கிறவங்க வந்து கார்வேலர் வந்திருப்பாங்கல்ல அவங்கள பற்றியான சோர்ஸ் வந்து எதில் கிடச்சிருக்கோம் அப்படின்னா ஹாதி கும்பா அப்படிங்கிற ஒரு கல்வெட்டுகள் மூலமாகவும் அவங்களோட சோர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். கான்வாஸ் பற்றி சொல்லுங்கள். அப்போ இதுக்கப்புறம் யார் வருவா அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தா கான்வா டைனாசிட்டி அப்படிங்கிறது வருது. கான்வா டைனாசிட்டியில் யார் வந்து மொத்தமே 4 ரூலர்ஸ் தான் இருப்பாங்க. இவங்களோட பீரியட் பார்க்கும்போது மொத்தமே 45 இயர்ஸ் தான் இவங்களோட ஆட்சி நடந்திருக்கும். அந்த 4 ஆட்சி பண்ணவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது வாசுதேவர், அதுக்கப்புறம் பூமிமித்ரர், நாராயணர், அதுக்கப்புறம் சுசர்மர் இப்படிங்கிற 4 அரசர்கள் தான் வந்திருப்பாங்க. இவங்க காலகட்டத்தில் சொல்கிற மாதிரி பெருசாக எதுவுமே நடந்திருக்காது. இந்த லாஸ்ட் அரசரான சுசர்மரை வந்து ஆந்திரா சைடில் உள்ள ஒரு மன்னர் வலிமை மிகுந்த மன்னரான சும்ஹா அப்படிங்கிறவர் வந்து கொலை பண்ணிட்டு அவங்களோட டைனாசிட்டியை ஃபவுண்டேஷன் பண்ணுறாங்க எங்கள் மகதால. அப்போ இந்த சிம்ஹா அப்படிங்கிறவங்க யாராக இருந்திருப்பாங்க அப்படின்னா சதவாகனாவோட டைனாசிட்டிக்கு வம்சவழியை வந்தவங்க தான் இந்த சிம்ஹா அப்படிங்கிறவங்க. இவங்க தான் ஃபவுண்டர் ஆஃப் சதவாகனா டைனாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சதவாகனாஸ் அப்படிங்கிற சவுத் சைடு வந்து ரூல் பண்ணிட்டு வந்திருப்பாங்களா. கிட்டத்தட்ட 450 வருஷம் இவங்களோட ஆட்சி காலம் இருந்திருக்கும். இதில் இந்த சிம்ஹா அப்படிங்கிறவங்க மட்டுமே 23 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு அப்போ இவங்களோட சகோதரரான கிருஷ்ணர் அப்படிங்கிறவங்க வந்திருப்பாங்க. இவங்களோட பீரியட்லேயே இவங்களோட சகோதரி மகனான சதகாரணி அப்படிங்கிறவங்களும் வந்திருப்பாங்க. இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 10 வருஷம் இவங்களோட ஆட்சியை வந்து பண்ணியிருப்பாங்க. இவங்களோட காலகட்டத்தில் தான் இவங்க அரசர் அப்படிங்கிறதுலேருந்து பேரரசராக மாறியிருப்பாங்க. அப்போ பேரரசராக மாறியிருப்பாங்க. இவங்களோட ரூலர் வந்து எங்கே வரைக்கும் பரவி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் வெஸ்ட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ராஜஸ்தான், அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆந்திரா, வெஸ்ட்டில் வந்து குஜராத், அதுக்கப்புறம் ஈஸ்டில் வந்து கலிங்கா வரைக்குமே இவங்களோட ஆட்சி வந்து பரவி இருந்திருக்கும். இந்த மாதிரியான அவங்களோட ஆட்சி பெருவிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்க வந்து 2 தடவை இவங்களும் அஸ்வமேத யாகத்தை வந்து இவங்களோட இதில் வந்து நடத்தியிருப்பாங்க. இவங்க காலகட்டத்தில் வந்து சிறந்த அரசராக யார் வருவா அப்படின்னு பார்க்கும்போது கௌதமபுத்திர சதஹாரணி அப்படிங்கிறவங்க வந்து வருவாங்க. இவங்க தான் இவங்க காலகட்டத்தில் ஒரு கிரேட் ரூலர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களோட அம்மா பேர் வந்து கௌதமபுத்திர பாலஸ்ரீ அப்படிங்கிறது தான் இவங்களோட அம்மா பேர். இவங்க எழுதியதான் அந்த நாக்சிக் மெய்கீர்த்தி அப்படிங்கிறது. இந்த நூலில் வந்து இவங்களோட பையனில் உள்ள எந்தெந்த நாட்டை கேப்சர் பண்ணாங்க, யாரை டெஸ்ட்ராய் பண்ணாங்க, இதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் வந்து யாரெல்லாம் இவங்க டெஸ்ட்ராய் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது சாக்காஸ், பார்த்தியான்ஸ், கிரீக்ஸ் இவங்க எல்லாத்தையுமே இவங்க பீரியடில் வந்து இவங்க வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. அடுத்தது இவங்க காலகட்டத்தில் கப்பலோட உருவம் பொறிச்ச காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கும். இது மூலமாக அவங்களோட அந்த கப்பல் நடவடிக்கை என்னென்ன திறன் பண்ணாங்க, அவங்களோட கப்பல் படை வலிமையை பற்றி இந்த காயின்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட இலக்கிய சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சத்தவாகனாஸ் காலகட்ட அரசரான
ஹாலா அப்படிங்கிற ஒரு அரசரை வந்து சமஸ்கிருத அறிஞர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இவங்க வந்து கிபி 2000 நூற்றாண்டில் வந்து டெக்கான் ரீஜியனில் கான்ட்ரா அப்படிங்கிற ஒரு மொழி பள்ளியை நடத்தி சமஸ்கிருதத்தை வந்து மேலோங்கி கொண்டு வந்தது இவங்க காலகட்டத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. பிராகிருத மொழியில் வந்து 700க்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்ட சட்டசாய் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து இவங்க இயற்றது மூலமாக இவங்க வந்து ரொம்பவே புகழ்பெற்று இருந்திருப்பாங்க. இவங்களோட கலை கட்டிடக்கலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது இவங்க வந்து கலை கட்டிடக்கலையுமே சிறந்த வல்லுநராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இவங்க வந்து புத்த ஸ்டூபஸை வந்து அமராவதியில் கட்டியிருப்பாங்க. அடுத்தது வியட்வால வந்து ஓக்கியோ அப்படிங்கிற ஒரு இடத்துல தொல்லியல் ஆய்வு நடந்திருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்டாண்டிங் புத்தா பிரான்ஸால் செய்யப்பட்டது அது நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அதுவுமே இந்த அமராவதி பாணியில் தான் இருந்தது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ லேட்டர் சத்தவாகனாஸ் அப்படின்னு எடுத்துக்கிடும் போது நம்மளுக்கு காயின்ஸ் கிடைக்குது. அதில் 2 பாய்மர கப்பல்கள் உருவம் பொருத்திய காயின்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அது மூலமாக அவங்க ட்ரேட்லேயுமே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இவங்களோட கட்டிடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது பாக்ருத், சாஞ்சி, அதுக்கப்புறம் காந்தாரம் இந்த மாதிரியான இடங்கள்லாம் கூட கட்டிடக்கலையில் ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. நார்த் வெஸ்ட் ரீஜியனில் வந்து யாரெல்லாம் வராங்க அங்கேருந்து? அப்போ நார்த் வெஸ்ட் ரீஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இண்டோ கிரீக்ஸ், இண்டோ பார்த்தியன்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் சாகாஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் குஷனாஸ், இவங்க எல்லாருமே வருவாங்க. ஃபர்ஸ்ட் இண்டோ கிரீக் அண்ட் இண்டோ பார்த்தியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்க வந்து இந்தியாவில் நார்த் வெஸ்ட் அந்த பஞ்சாப் அது சுற்றியுள்ள பகுதி எல்லாமே அலெக்சாண்டர் அப்படிங்கிறவங்க வந்து கேப்சர் பண்ணி ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க வந்து அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருந்து அந்த ஆட்சியாளர்கள்கிட்ட அந்த நாட்டெல்லாம் ஒப்படைச்சிட்டு போயிருப்பாங்க. அப்போ வந்தவங்க தான் இந்த பார்த்தியான்ஸ், அதுக்கப்புறம் பாக்டீரியா அரசர் இந்த மாதிரியான உள்ளவங்க தான். அப்போ அவங்கள அந்த இடத்துல அவங்களோட இண்டிபெண்ட் நாடாக கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் த மௌரியன் எம்பரருக்கு அப்புறம் இந்த பாக்டீரியா அரசர் வந்து டயட்டோஸ் அப்படிங்கிற தலைமையிலையும், அடுத்தது அந்த பார்த்தியான்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அர்ஷகர்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையிலையும் அவங்களோட நாடை ஒரு இண்டிபெண்ட் நாடாக டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அடுத்தது இவங்க அந்த நாட்டிலேயே அவங்களோட திருமணம் பண்ணிக்கிறது, அங்கே உள்ளவங்களே திருமணம் பண்ணிக்கிறது மூலமாக அவங்களோட வம்சத்தையும் அந்த நாட்டுக்குள்ளேயே தான் அவங்க பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களோட காலகட்டத்தில் தான் காயின் அப்படிங்கிறது வந்து அயன் நிறைய சோர்ஸ் கிடச்சிருக்குமோ அதனால காயின் அப்படிங்கிறத எப்படி ஒரு முறைப்படி அச்சடிக்கப்படணும் அப்படிங்கிறது இவங்க காலகட்டத்திலேருந்து தான் வந்திருக்கு. இவங்களோட முறைப்படி தான் நம்ம இந்தியாவோட இந்தியர்கள் வந்து காயின்ஸ் அப்படிங்கிறதே பின்பற்றி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அதுக்கு காந்தார சிற்ப பள்ளி அப்படிங்கிறத நடத்திட்டு வருவாங்க. இதில் நிறைய சிற்பங்களும் இவங்க வந்து கற்றுக் கொடுத்துட்டு வராங்க. இவங்க பீரியடில் அது மேலோங்கி இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் யார் வருவா அப்படின்னு பார்த்தா சாகாஸ் அப்படிங்கிறவங்க வருவாங்க. இந்த சாகாஸ் அப்படிங்கிறவங்க இண்டோ கிரீக் அப்படிங்கிறவங்கள தோக்கடிச்சிட்டு வரவங்க தான் இந்த சாகாஸாக இருந்திருப்பாங்க. இந்த சாகாஸ் அப்படிங்கிறவங்க யாராக இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாடோடியாக வந்த இவங்க எண்ணிக்கையில் அதிகமாக இந்தியாவுக்குள்ளே நுழைவாங்க. மேற்கு கிழக்கு பகுதி எல்லாமே இவங்க பரவி இருந்திருப்பாங்க. அப்போது பரவி இருந்த நாடோட பழங்குடியை வந்து இவங்க எதிர்த்தவங்களா இருந்திருப்பாங்க. இவங்க யாராக இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பண்டைய நாடோடி இனமான ஈரானிய சைத்திரியர்கள் அப்படிங்கிற வம்சத்தை சேர்ந்தவங்களாம் இவங்களா இருந்திருப்பாங்க. ஆமாம், இவங்களாம் இருந்திருப்பாங்க. இவங்க காலகட்டத்தில் காயின்ஸில் வந்து புத்தர்கள், அதுக்கப்புறம் சிவன் அந்த மாதிரியான உருவங்கள் பொறிச்ச காயின்ஸாக தான் இவங்க காலகட்டத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாடோடிகளாக வந்த இவங்க இந்தியன்ஸோட பெயர்களை வச்சுக்கிறது, அவங்களோட மதத்தை ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த நாட்டில் அவங்களோட ரீஜனை வந்து அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து முக்கியமான அரசராக யார் வருவா அப்படின்னா ருத்ரதாமன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு முக்கியமான அரசராக வருவாங்க. இவருடைய கல்வெட்டான அந்த கிர்நாத் கல்வெட்டு வந்து தூய சமஸ்கிருதத்தில் எழுதிய முதல் கல்வெட்டு அப்படிங்கிற ஒரு சிறப்பும் பெற்றிருக்கும். சர்தாப்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக இவங்க வந்து அவங்களோட ஆட்சியை வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் யார் வருவா அப்படின்னா குஷனாஸ் அப்படிங்கிறவங்க வருவாங்க. அப்போ அந்த குஷனாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா இவங்க சீனாவில் வெஸ்ட் சைடில் வந்து ஒரு பழங்குடியின பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த குஷனாஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க கிபி 1ஆம் நூற்றாண்டில் மொத்தம் 5 பிரிவாக இருந்திருப்பாங்க. அதில் ஹெட்டாக இருந்தவங்க தான் இந்த குஷனாஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து கிறிஸ்துவ தொடக்க காலத்தில் வந்து அந்த 5 பிரிவாக இருந்தவங்க வந்து எல்லாருமே குஷனாஸ் அப்படிங்கிறவங்கள தலைமை ஏற்றுட்டு ஒன்றா மாறிடுவாங்க. இவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு பழங்குடியினராக வந்த இவங்க வந்து பாக்டீரியன், பார்த்தியன்ஸ் அந்த பகுதியில் குடியேறி கொஞ்சம் நாளடைவில் அந்த பகுதியை கேப்சர் பண்ணி அவங்களோட ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்துவாங்க. இவங்களே சிறந்த அரசராக யார் வந்திருப்பா அப்படின்னு பார்க்கும்போது கனிஷ்கர் அப்படிங்கிறவர் தான் இந்த குஷனாஸ் வம்சத்தில் வந்து சிறந்தவராக வந்திருப்பாங்க. இவங்க வந்து கிபி 78ஆம் நூற்றாண்டில் வந்து வந்திருப்பாங்க. இவங்களோட கேபிட்டல் எதுவாக இருந்திருக்கும் அப்படின்னா காபூல் அப்படிங்கிற கேபிட்டலாக தான் இருந்திருக்கும். அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து பெஷ்வார் இல்லை புருஷ்வா அப்படிங்கிற அவங்களோட கேபிட்டலாக மாற்றிருப்பாங்க. இவங்க வந்து அவங்களோட டைனாசிட்டி எங்கெல்லாம் பரப்புறாங்க அப்படின்னு பார்க்கும்போது காஷ்மீரை வந்து போர் செஞ்சு அதையும் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது மகதாக்கு அகேன்ஸ்டாக வார் பண்ணி அவங்களையும் கேப்சர் பண்ணி இன்னும் அவங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்தியன்ஸ் அவங்களையுமே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, தோற்கடிச்சு அவங்களோட ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டியிருப்பாங்க. இப்படி இவங்க எதெல்லாம் கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாரணாசி, அடுத்தது வந்து யார்கண்ட், அதுக்கப்புறம் வித்யமலை, இந்த மாதிரி இடத்த எல்லாத்தையுமே அவங்க கேப்சர் பண்ணி இவங்களோட ரூலை வந்து நிலைநாட்டி கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களோட மத கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கனிஷ்கர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சிறந்த பௌத்த மத கொள்கையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌத்த மதத்தை தீவிரமாக கொண்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட பேரரசை கூட பௌத்த பேரரசு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இவங்க பௌத்த மதத்துக்காக நிறைய ஸ்டூப்பஸ், அதுக்கப்புறம் மடலாயங்கள், இது எல்லாத்தையுமே தட்சசீலம், அதுக்கப்புறம் சாஞ்சி, இந்த மாதிரி இடத்தெல்லாம் அவங்க வந்து கட்டிட்டு வந்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க காலகட்டத்தில் வந்து பாட்டாளிபுத்ரா அப்படிங்கிற இடத்த சேர்ந்த ஒரு பௌத்த துறவியான அஸ்வகோஷர் அப்படிங்கிறவரை வந்து இவங்க வந்து ஆதரிச்சிருப்பாங்க. அவங்க எழுதிய போதனைகள் மூலமாக தான் இவங்க வந்து பௌத்தத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க காலகட்டத்தில் நிறைய பௌத்த மடங்கள், அதுக்கப்புறம் நிறைய பாடசாலைகள், இந்த மாதிரியான பௌத்தத்துக்கான சாலை, அந்த மாதிரியான நிறைய இது இவங்க காலகட்டத்தில் வந்து கொண்டு போயிருப்பாங்க. இவங்களோட கட்டிடக்கலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது கலையும் கட்டிடக்கலை எடுத்துக்கிடும் போது இவங்க காலகட்டத்தில் நிறைய அறிஞர்களை வந்து இவங்க ஆதரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வகோஷர், வாசுதேவர், அதுக்கப்புறம் நாகார்ஜுன், இவங்க எல்லாத்தையுமே இவங்களோட அவையில் அறிஞர்களை அலங்கரிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரில் இவங்களோட ஒரு புதிய நகரத்தையும் அவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது வந்து இவங்களோட தலைநகரமான அந்த பெஷ்வா அப்படிங்கிறதுல வந்து நிறைய கட்டிடக்கலைகளில் இவங்க காலகட்டத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரியான கட்டிடக்கலை இவங்க காலகட்டத்தில் இருந்திருக்கு. இப்போ அடுத்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து குப்தாஸ் வந்து பார்க்க போகிறோம். குப்தாஸில் வந்து ரூலர்ஸ் வருவாங்க, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், குப்தாஸ் வந்து எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, இதை பற்றி எல்லாமே ஒன் பை ஒன்னாக இல்லை. ஸோ குப்தாஸ் நம்ம அப்படி பார்க்கும்போது செகண்ட் செஞ்சுரி, தேர்ட் செஞ்சுரி அந்த டயத்தில் வரக்கூடிய ஒரு ரூலிங் தான் குப்தா பீரியட் மாதிரி வருது. ஸோ இவங்க வந்து எப்படி வராங்க அப்படின்னா குஷானாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரூலிங் பீரியட் அங்கே இருக்கிறாங்க, நார்த்தில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட் செஞ்சுரி அந்த பிசி அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபாலோ அவுட் ஆகும்போது இவங்க வந்துட்டு ஒரு ஹையரில் வராங்க. இப்போ குப்தாஸ் வந்து வராங்க. ஸோ குப்தா ரூலர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களோட அந்த ஃபவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீகுப்தா வராங்க. ஃபஸ்ட்டு ரூலர் அவங்க தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. குப்தா டைனாஸ்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களுக்கப்புறம் கடோட்கச்சன் ஒருத்தவங்க வராங்க. அவங்களுக்கப்புறம் வரக்கூடியவங்க தான் சந்திரகுப்தா 1 அப்படின்றவங்க. ஸோ அவங்க தான் வந்து நம்ம குப்தா இது பண்ணாலே சந்திரகுப்தா ஒன்று தான் ஒரு ப்ராமினென்ட் ரூலராக பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு அப்புறம் வரக்கூடியவங்க சமுத்திரகுப்தா அப்படின்றவங்க. அவங்களுக்கு அப்புறம் சந்திரகுப்தா 2, அப்புறம் அந்த மாதிரி நிறைய கிங்ஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ இதில் வந்துட்டு இவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது பற்றின சோர்ஸஸ் வந்து எங்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காயின்ஸ், அவங்களுடைய கோல்டு காயின்ஸ், சில்வர், அப்புறம் காப்பர் காயின்ஸ் இதெல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அந்த காயின்ஸ் மூலமாக அவங்களுடைய எவிடன்ஸ் எந்தெந்த பீரியடில் இது பண்ணாங்க அப்படின்றது கிடைக்கிது எவிடன்சஸ். இது போக அவங்களுடைய அந்த ஸ்தூபாஸ், மத்திய பிரதேஷ், அந்த யூபி அந்த இடங்கள்ல வந்து நிறைய ஸ்தூபாஸ் கிரியேட் பண்ணுறாங்க இவங்க பீரியடில் வந்துட்டு. அது மூலமாக கிடைக்கூடியது. அப்புறம் இவங்க இடத்துல கிரியேட் பண்ண லிட்ரேச்சர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு லிட்ரேச்சர் லாங்குவேஜாகவும் வழக்கு மொழியாக வந்துட்டு பிரகிருத் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மொழியை பிராகிருதம் இருக்காங்க. இதுக்கப்புறம் வேறு எவிடன்ஸ்னு பார்க்கும்போது பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் மெஹரௌலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் நிறைய இதை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பில்லர் எல்லாமே வந்துட்டு அயன் பில்லர்ஸாக இருந்திருக்கு. ஸோ இன்னமும் வந்துட்டு ஒரு அந்த ரஸ்ட்டு ஃப்ரீயாக அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டாக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவங்க டயத்தில் இவங்களோட டைனாஸ்டி இருந்திருக்கு, இந்தந்த இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான எவிடன்சஸ் இதெல்லாம். இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிங்ஷிப்புங்கிறது ஒரு இதாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அவங்களுடைய பையன், அடுத்தவங்க பையன், அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல்ட் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அது போக டீசென்ட்ரலைஸ்டு இதாக இது பண்ணியிருக்காங்க. நாடு, அப்புறம் அதுக்கடுத்து வந்து அது சின்ன இது வந்துட்டு அந்த மாதிரி விஷயம்னு பிரிக்கிறது, அப்புறம் கிராமம், அந்த மாதிரி படிப்படிலாம் பிரித்து தான் அதுக்கு ஒருத்தவங்க தலைவராக அப்பாயின்ட் பண்ணுறது, அப்புறம் அவங்கள வச்சு அந்தந்த இடங்கள் நடக்கூடியவங்களுக்கு அவங்கள வச்சு பைசல் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து அந்த ஜுடிஷியல் இது வந்துட்டு தண்டநாயகாஸ், அப்புறம் மகாதண்டநாயகாஸ் அப்படின்ற 2 அஃபிஷியல்ஸ் இது பண்ணியிருக்காங்க. குப்தாஸ் பீரியடில் எக்கானமி அண்ட் சொசைட்டி எப்படி இருந்துச்சு? ஸோ எக்கனாமி அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய முக்கியமான ரெவென்யூ வந்துட்டு எக்கனாமியில் லேண்ட் டேக்ஸ் இது பண்ணியிருக்காங்க, அப்புறம் அக்ரிகல்ச்சர் அதிகமாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ லேண்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாலி போகா அப்படின்ற 2 விதமான டேக்ஸ் இது பண்ணியிருக்காங்க. அந்த பாலி போகான்றது வந்துட்டு 1/6 ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், அப்படி இல்லைனா கேட்டில் ஃபீட் பண்ணுறதுல என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதில் 1/6 வந்து கம்பல்சரி அவங்களுக்கு கிங்குக்கு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த வாலின்றது வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் பீப்புள்ஸ் வாலண்டியாக கொடுத்துருந்தாங்க. லேட்டராக போக போக கவர்மெண்ட்லேருந்து கம்பல்சரியாக கேட்டு வாங்குறோம்னா அந்த மாதிரி சிஸ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த எக்கனாமிக் லேண்ட் வந்து 5 டைப்பாக இது பண்ணியிருப்பாங்க. சேத்ரா அப்படின்றது வந்துட்டு கல்டிவேட்டபிள் லேண்ட், கிலான்றது வேஸ்ட் லேண்டு, அப்புறம் அப்ரஹதா அப்படிங்கிறது வந்து ஃபாரஸ்ட் லேண்டு, அப்புறம் பாஸ்டோரல் லேண்டு, அப்புறம் இன்னொன்று வந்துட்டு அப்ரிகர் அப்படிங்கிற மாதிரி 5 லேண்டாக பிரித்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம வந்துட்டு 5 நிகழ் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்போம் சவுத் சைடில். அதே மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி 5 இதாக பிரித்து அது படிப்படியில் எக்கனாமிக்கில் லேண்ட் டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த லேண்ட் டேக்ஸ் மூலமாக தான் அதிகமான ஒரு ரெவென்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு இதாக இருக்குது. அது போக அங்கங்கே போகக்கூடிய
வெற்றி இது வின் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து வரக்கூடிய பவுண்டிஸ் அந்த மாதிரி உள்ளது. ஸோ அதுவும் ஒரு எக்கனாமியாக இது பண்ணியிருக்காங்க. அடுத்து ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்துட்டு உள்நாட்டில் இருந்து ஃபிக்ஸ்டாக இருந்து பண்ணக்கூடியவங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு ஓவர்சீஸ் ட்ரேடிங், அப்புறம் லேண்ட்லேயே வந்துட்டு அங்கங்கே லேண்டுக்கு போய் பண்ணக்கூடிய அந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி குப்தா பீரியடில் ரிலீஜியஸ் வந்து எப்படி இருந்துச்சு, எதுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுத்தாங்க? குப்தா பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்துட்டு விஷ்ணு வழிபாடு இருந்திருக்கு, அதுக்கப்புறம் புத்திசம் அதிகமான இதாக கொடுத்துருக்காங்க. அது போக இவங்க இதில் வந்துட்டு கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய முருக வழிபாடும் அவங்ககிட்ட இருந்திருக்கு. போர்க்கடவுளாக இது பண்ணி முருக வழிபாடு பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஒரு அதிக அளவில் இம்பார்ட்டன்ஸ் எது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா புத்திசம் தான் அதிகமானதாக கொடுத்துருக்காங்க. அது சார்ந்து நிறைய ஸ்தூபாஸ் கிரியேட் பண்ணுறது, ஸ்டாச்சூஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ இவங்க பேரில் தான் நாலந்தா யூனிவர்சிட்டியுமே கட்டியிருப்பாங்க. குமாரகுப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ரூலில் தான் வந்துட்டு நாலந்தா யூனிவர்சிட்டி பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு அந்த நாலந்தா யூனிவர்சிட்டியில் புத்தருக்கு இது பண்ணுறது, ஸ்டாச்சூஸ் இது பண்ணுறது, அந்த மாதிரி அதிகமாக ஒரு புத்திசமுக்கு இது பண்ணியிருக்காங்க. குப்தாஸ் பீரியடில் சமூக அமைப்பு வந்து எப்படி இருந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ சொசைட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4 இது இம்பார்ட்டண்டாக அந்த வர்ணா சிஸ்டம், 4 வர்ணா சிஸ்டம் அப்படின்ற பேசிஸ்லாம் இது பண்ணியிருக்காங்க. பிராமணாஸ், அப்புறம் சத்ரியாஸ், அப்புறம் இந்த லோ லெவல் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் அதுக்கே ஒர்க் பண்ணக்கூடிய 4 விதமாக பிரித்து இந்த 4 வர்ணா சிஸ்டம் இது பண்ணுங்க. அது வந்து ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. ரொம்ப டீப்பாகவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்க பேரில் சதிங்கிற அமைப்புலாம் இருந்துச்சா, எப்படி? சதி ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. சதி ஃபாலோ பண்ணதுக்கு பாலிகேமி இருந்திருக்கு. பாலிகேமி இருக்கு. ஆமாம். அப்புறம் விடோ ரீமேரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அலோவ் பண்ணிக்கல. ஓகே. குப்தாஸ் பீரியடில் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பற்றி சொல்லுங்கள். ஸோ ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது இவங்களோட இது வந்துட்டு அஜந்தா அண்ட் எல்லோரா பெயிண்டிங்ஸ்லேருந்து இவங்களோட இருக்கும். ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ்னு சொல்லக்கூடிய இவங்களோட அங்கே இருந்திருக்காங்க. இவங்க பீரியடில் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் டெம்பிள்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா தசாவதார டெம்பிள்ஸ் யூபியில் இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இவங்களுடைய இது புத்தாவோட ஸ்டாச்சூஸ் நிறைய இது வந்துட்டு அந்த மாதிரி நாலந்தால் இது பண்ணுறது. அது போக நிறைய விகாரங்கள் வந்துட்டு புத்தருடைய இது வந்து அதிக அளவில் கட்டியிருப்பாங்க. ஓகே. புத்த பேரரசு வந்து எப்படி வீழ்ச்சி அடையுது? ஒரு செட்டன் பீரியடுக்கு அப்புறம் வந்துட்டு எஃபிஷியன்ட் ரூலர்ஸ் இல்லாமல் போகிறது, அதிகமான டெரிட்டரி கேப்சர் பண்ணுறதுனால அந்த எல்லா டெரிட்டரி பண்ண கேப்சரிஸுமே வந்துட்டு ரூல் பண்ண முடியாமல் ஒரு ஃபெயிலியராக போகிறது. அந்த இடத்துல உள்ள சின்ன சின்ன கிங்டம்ஸ் அதை ஆக்கியூ பண்ணி வந்துடுது. இது போக புத்திசம் இது ஃபாலோ பண்ணுது. புத்திசத்தை ஃபாலோ பண்ணது பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. அதில் வந்து ஃபுல்லும் பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்துட்டு எத்திக்கல் பிரின்சிபல்ஸாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு கிங்டமை கொண்டு போகிறதுக்கு அந்த எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்திருக்கும். ஸோ அதனாலே வந்துட்டு இதுவே ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்கும். ஸோ இது போக ஹூன்ஸ்னு சொல்லக்கூடிய மிடில் ஆஃப்ரிக்கன் அந்த ட்ரைப்ஸ் ஒருத்தவங்க உண்டு, நார்மடிக் ட்ரைப்ஸ் ஒருத்தவங்க உண்டு. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பெடிஷனுக்கு வந்திருக்கனாலையும் அதுவும் அவங்களுக்கு இது கொடுத்து நிற்க முடியாதனால அதுவும் ஒரு ட்ராபேக்காக இருக்கும். இது போக எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இவங்க செலவு பண்ணியிருக்காங்களா? ஆமாம். கோல்டு காயின்ஸ் அதிகமாக மின் பண்ணியிருப்பாங்க. அந்த கோல்டு காயின்ஸ் அதிகமாக மின் பண்ணதுனால அதில் வந்துட்டு இந்த மெட்டலாஜிக்கலாக அதிகமாக எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியலாக அந்த ஒரு ஸ்டேபிளாக இல்லாதனால அந்த ரீசனாலையும் ஒரு ஃபாலோ அவுட் ஆகிருப்பாங்க. ஓகே. இதுக்கு அடுத்து வந்து வர்தான்ஸ் வந்து வருவாங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஸோ வர்தனாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த குப்தா பீரியடில் அவங்களுக்கு கீழே ஃபிடோட்டேரியா இருந்தவங்க தான் வர்தனாஸ் அப்படின்றவங்க. இவங்க ஃபாலோ அவுட் ஆகும்போது வர்தனாஸுங்க வந்து ஒரு ஹை பொசிஷனுக்கு வராங்க, ஒரு கிங்டமாக ரூல் பண்ணி வராங்களா. ஸோ அப்படி வர்தனாஸில் அதை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வந்துட்டு பிரபாகர வர்தனா அப்படின்றவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவருடைய பசங்க வந்து 2 பேர் இருப்பாங்க, ராஜவர்தனா அப்புறம் வந்துட்டு ஹர்ஷவர்தனா அப்படின்ற 2 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ராஜவர்தனா அப்படின்றவர் வந்துட்டு இறந்து போகிறதுனால அதுக்கப்புறம் ஹர்ஷவர்தனா அப்படின்றவர் ரூலிங்க்கு வராரு. ஸோ அந்த ஹர்ஷவர்தனா அப்படிங்கிறது நம்ம பார்த்தா இப்போ ஒரு ப்ராமினன்ட் ரூலராக அந்த வர்தனா பீரியடில் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராமினன்ட் உள்ளவங்க. அவங்களுடைய எக்ஸ்பெடிஷனரிஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்த்தில் நிறைய இடங்களில் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கேபிட்டல் வந்துட்டு தானேஸ்வர் அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரெசன்ட் டே டெல்லி அந்த இடத்துல அங்கே கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது போக ப்ளஸ் கனோஜியும் கேபிட்டலாக இது பண்ணி ரூல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து சவுத்தில் இவங்களோட எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சாளுக்கிய கிங்டம் வரைக்கும் வந்திருப்பாங்க, வாதாபி வரைக்கும் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அந்த சாளுக்கிய கிங்டமோட ரூலராக இருந்தவங்க வந்துட்டு புலிகேசி 2 அப்படின்றவங்க வந்து ரூலராக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க கூட ஒரு வார் இது பண்ணதில் தான் இவங்க வந்து இறந்துருப்பாங்க. 641 BC வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அதோட இவங்களுடைய இது வந்து முடிந்த மாதிரி இருந்திருக்கும். ஹர்ஷவர்தனாவுடைய முடிந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவருடைய ரூல்ஸ் வந்து இவங்க அளவுக்கு ஒரு ப்ராமினெண்ட்டாக ரூல் பண்ண முடிஞ்சுக்காம இதோட அப்படியே ஃபாலோ அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த யூனிட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்களை பற்றி பார்க்க போகிறோம். பூம்புகார், மதுரை, காஞ்சி, இதை பற்றி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுங்க, அடுத்து ஒவ்வொன்றா சொல்லுங்கள். ஏன்ஷியன்ட் சிட்டிஸ்னால் என்னன்னா இப்போ இருக்க மாடர்ன் சிட்டிஸ் மாதிரி தான் முன்னாடியுமே இருந்திருக்கு. அதில் வந்து ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ரொம்ப பழமையான நகரங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. அதெல்லாம் என்னென்னா காஞ்சிபுரம், பூம்புகார், மதுரை, இதில் தான் முதன்மையாக இருந்திருக்கு. நிறைய நகரங்கள் இருந்திருக்கு. இருந்தாலும் அதில் வந்து கொடைமுனல், அப்புறம் கருவூர், உறையூர், அப்புறம் காஞ்சிபுரம், அந்த மாதிரி நகரங்கள் நிறைய இருந்திருக்கு. துறைமுகமும் நிறைய இருந்திருக்கு. மாமல்லபுரம், அரிக்கமேடு, அதுக்கப்புறம் கொர்க்கை, காயல்பட்டினம், அழகன்குளம்,
தொண்டி இந்த மாதிரி துறைமுகங்கள் நிறைய காணப்பட்டிருக்கு. இது எங்கே இருந்திருக்குன்னா வங்காள விரிகுடா கரையில் வந்து இந்த துறைமுகம்லாம் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூம்புகார். பூம்புகார் எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் அருகில் இருக்குது. இது வந்து மிகவும் பழமையான நகரமாக இது சொல்கிறாங்க. பண்டைய காலத்து தமிழகத்தின் மிகவும் பழமையான நகரம். அதுக்கப்புறம் இந்த துறைமுகம் என்ன எப்படி அதுக்கப்புறம் இந்த இந்த பூம்புகார் வந்து சிலப்பதிகாரத்துலேயும் காணப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரத்தில் எங்கன்னா கோவலன் கண்ணகி இவங்க பிறந்த ஊரும் பூம்புகார் தான். சோழ அரசர் சங்ககால சோழ அரசர் வந்து பூம்புகாரை வந்து அவங்க தான் உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட துறைமுகமாக இது வந்து இருந்துச்சு. அப்புறம் பூம்புகாரில் இடம்பெற்றுள்ள இலக்கியங்கள் என்னென்னா பட்டினம்பாலை, அப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் பெற்றிருக்கு. அப்புறம் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய நாயகன் நாயகியான கோவலன் கண்ணகி வந்து கோவலனோட அப்பாவான மாசாத்துவான் அவங்க வந்து பெரும் வணிகனாகவும், கண்ணகியோட அப்பாவான மாயநாயக்கன் அவங்க வந்து பெரும் கடல் வணிகனாகவும் வணிகத்துக்கு ஒரு சான்றுதான் சொல்கிறோம். இது வந்து அயல்நாட்டு வணிகர்கள் வந்து இங்கே வந்து நிறைய வணிகம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஏற்றுமதி இறக்குமதி பண்ணதுனால இவங்க இங்கேயே வந்து தங்கியிருந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் தமிழகத்தில் உள்ள மொழிகளும் அவங்களும் கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் அயல்நாட்டில் உள்ளவங்க அவங்களும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க அவங்களும் அயல்நாட்டில் உள்ள மொழியும் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஏற்றுமதி பண்ணாங்க, என்னென்னா இறக்குமதி பண்ணாங்க. நீர் வழியாக வரக்கூடியது வந்து குதிரைகள், தரை வழியாக வந்தது மிளகுகள், அதுக்கப்புறம் வடமலையிலிருந்து தங்கங்கள், அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் அந்த மாதிரி பொருட்களும் கொண்டு வந்தாங்க. அப்புறம் கிழக்கு கடற்கரையிலேருந்து பவளமும், தென் கடற்கரையிலிருந்தும் முத்துவும் இறக்குமதி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட சிட்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னா மிகவும் நீண்ட அகலமான நேரான தெருக்களாகவும் இருந்துச்சு. அப்புறம் செப்பேடுகள், கப்பல் செய்யும் தளங்கள் அங்கெல்லாம் அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் இது நாளடைவில் பூம்புகார் வந்து கடல் சீற்றத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மதுரை வந்து இந்தியாவின் பண்டையமான நகரம் வந்து மதுரைன்னு சொல்கிறோம். மதுரையில் வந்து இது ஒரு தூங்கா நகரம், சங்க காலத்து நகரமும் சொல்கிறோம். தூங்கா நகரம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா அல்லங்காடி நாலங்காடின்னு சொல்கிறோம். நாலங்காடினா பகல் நேரத்தில் இருக்கிறதும், அல்லங்காடினா இரவு நேரங்களையும் அங்காடிகள் இருந்தது. இதனால் இரவு நேரங்களில் கூட பெண்கள் கூட வந்து அங்காடிக்கு வந்து சென்றனா. இதனால் என்ன சொல்கிறாங்க, நகரங்கள் வந்து பாதுகாப்பான நகரம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து மௌரிய வம்சரான சந்திரகுப்தர் அவர் அமைச்சரான சாணக்கியர் வந்து அர்த்த சாஸ்திரங்களில் இந்த மதுரையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ரேக மொழியிலிருந்து மெகஸ்தானிஸ்தா அவரும் குறிப்பிட்டிருக்காங்க அந்த மதுரையை பற்றி. அதுக்கப்புறம் இதனால தூங்கா நகரம்னு சொல்லியும் மதுரையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் வந்து சிட்டிஸ் ஆஃப் எஜுகேஷன், சிட்டிஸ் ஆஃப் டெம்பிள்ஸ்ன்னு சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்னா நிறைய சமண பள்ளிகளும் புத்த விவரங்களும் அங்கே அதிகமாக இருந்துச்சு. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சிருந்த யுவான் சுவாங் வந்து இங்கே உள்ள கடிகை என்ற இடத்துல வந்து படிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா யுவான் சுவாங் வந்து 7 தலங்கள் தர்மபாலர், ஜோதிபாலர், போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் வந்து இங்கே தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து இவர் தான் குறிப்பிட்டிருப்பார். அதுக்கப்புறம் கைலாசநாதர் கோயில் வந்து பல்லவ அரசரான ராஜசிம்மர் வந்து அவங்க தான் இருப்பாங்க. அப்புறம் இவங்களோட வேளாண்மை எது இருந்துச்சுன்னா நீர் வேளாண்மை ஃபஸ்ட் இடமா இருந்துச்சு. நீர் வேளாண்மை எப்படி இருந்துன்னா பல நூறுக்கணக்கான ஏரிகள் வெட்டி பல கால்வாய்களோடு இணைக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இது ஏரிகளின் மாவட்டம்னு சொல்லி காஞ்சிபுரத்தை வந்து சொல்கிறோம். ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. பூம்புகார், காஞ்சிபுரம், மதுரையை தவிர்த்து மற்றபடி கொர்க்கை, அதுக்கப்புறம் மாமல்லபுரம், முசிறி, அப்புறம் காயல்பட்டினம், தடுகூர் அந்த மாதிரி நிறைய ஏன்ஷியன்ட் சிட்டிஸ்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் ஏன்ஷியன்ட் சிட்டிஸில் யாரெல்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா சேரநாடு, சோழநாடு, அதுக்கப்புறம் பண்டைய நாடு, பாண்டிய நாடு, அப்புறம் தொண்டை நாடுகளும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. சேரநாடு வந்து ஃபஸ்ட்டு வேல்முடையத்துன்னு சொல்கிறோம். இங்கே வந்து அதிக யானைப்படைகள் கொண்டு உள்ளவங்க இவங்களுக்கு எங்கன்னா நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் இவங்க இந்த இடம் ஃபுல்லாக இவங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்க கேரளாவும் சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் சோழ நாடு என்னென்னா சோறுடையது. இது இங்கே வந்து நெல் பயிர் அதிகமாக பயிரோடைய இடமா இருந்துச்சு. தஞ்சை, திருவாரூர், திருச்சிராப்பள்ளி அந்த பிளேஸ் ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பாண்டிய நாடில் வந்து முத்துடைத்தது இவங்க வந்து யாருன்னா சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, அதுக்கப்புறம் தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இருந்தாங்க. தொண்டை நாடுனா சான்றோர் உடைத்தது. இது போன்ற சான்றோர்கள் அதிகமாக காணப்பட்ட இடமாகவும் இருந்துச்சு. காஞ்சிபுரம், தர்மபுரி, திருவள்ளூர் அந்த மாதிரி பிளேஸ் டிஸ்ட்ரிக்ட்லாம் இருந்துச்சு. ஓகே, இப்போது நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் வந்து
பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள். ஸோ இதை பற்றி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பல்லவர்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து எங்களுக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்னா 3லேருந்து 6வது செஞ்சுரி வரைக்கும் காலபிராஸோடைய ஆட்சி வந்து நடக்கும். இந்த 6வது செஞ்சுரிக்கு அப்புறம் வந்து வரக்கூடியது தான் வந்து பல்லவாஸ். பல்லவாஸ் வந்து 7th-லேருந்து 8th செஞ்சுரி வரைக்கும் ஆட்சி பண்ணுவாங்க. இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கையில நார்த் சைடில் வந்து ஹர்ஷாவுடைய ரூல் வந்து இருக்கும். சவுத்து சைட்லேயே வந்து டெக்கானில் ஈஸ்டர்ன் டெக்கானும் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் டெக்கானும் வந்து சாளுக்கியாஸ் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. பல்லவாஸ் வந்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து அவங்க இது எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா தொண்டை மண்டலத்தை வந்து சென்ட்ரல் பார்ட்டாக வச்சு அவங்களோட இது வந்து ஆரம்பிச்சிருக்கும். காஞ்சிபுரத்தை வந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து கைவிட மாட்டாங்க. அவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் காஞ்சிபுரத்தை வந்து கைவிட மாட்டாங்க. கேபிட்டல் சிட்டியாகவே அது இருந்திருக்குமோ? கேபிட்டல் சிட்டியாக தொண்டை மண்டலம் தான் இருக்கும். இப்படி வந்து அவங்க கேபிட்டலாக வச்சுருப்பாங்க. அவங்களுடைய சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து மண்டகப்பட்டு இன்ஸ்கிரிப்ஷன், மண்டகப்பட்டு கேவ் இன்ஸ்கிரிப்ஷன், ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன், புலிகேசி 1 பற்றி வந்து சொல்லும். ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் வந்து லிட்ரேச்சரில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா மத்த விலாசக பிரகசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம், இதெல்லாம் வந்து அவங்க பீரியட்ல இயற்றப்பட்ட லிட்ரேச்சர்ஸ். இவங்க பீரியட்ல வந்து யாராச்சும் ஃபாரின்ல இருந்து வந்து பார்த்துருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா ஹியூன் சுவாங் வந்து பார்த்துருப்பாங்க. எப்படி இவங்க ஆட்சி வந்து ஆரம்பிச்சது அப்படின்னா பல்லவ காலத்தில் வந்து எந்தெந்த கிங்ஸ்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிம்மவர்மன் 2 பையன்தான் வந்து சிம்ம விஷ்ணு. இவங்க வந்து காலபிராஸை 550 AD-CE வந்து தோக்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்சிக்கு வந்து வந்திருப்பாங்க. இவங்க வந்து சாத்தவஹானாஸோட ஃபியூடேட்ரிஸாக இருந்ததுனால இவங்க வந்து காலபிராஸை தோக்கடிச்சிருப்பாங்க. சோலாஸ் முற்கால சோழர்கள் அவங்கள வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. பாண்டியர்களையும் வந்து தோக்கடிச்சிட்டு அவங்களுடைய கண்ட்ரியில தான் அவங்களுடைய ஆட்சி வந்து நடத்தியிருப்பாங்க. இவங்களுக்கு அப்புறம் வர்றது வந்து மகேந்திரவர்மன் 1. சிம்ம விஷ்ணுக்கு அப்புறம் வர்றது மகேந்திரவர்மன் 1. அதுக்கப்புறம் தான் வந்து நரசிம்மா 1 வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் நரசிம்மா 2 வந்து வருவாங்க. நரசிம்மா 2 வந்து ராஜசிம்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. நரசிம்மா 2க்கு அப்புறம் வரக்கூடியது வந்து பரமேஸ்வரா 1. பரமேஸ்வரா 1க்கு அப்புறம் வரக்கூடியது வந்து நந்திவர்மன் 2, நந்திவர்மன் 3 அதுக்கப்புறம் வருவாங்க. அதுக்கப்புறம் அப்பர்ஜிதாவோட அந்த இவங்களோட முடியுது. ஃபஸ்ட்டு மகேந்திரவர்மன் பீரியடில் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு பீரியடாக வந்து இருந்திருக்கும். மகேந்திரவர்மன் வந்து ஃபஸ்ட்டு ஜெயினிசத்தை தான் ஃபாலோ பண்ணியிருப்பார். அவர் வந்து ஜெயினிசம் தவிர மற்ற மதத்தை வந்து ஃபாலோ பண்ண எல்லாரையும் வந்து துன்புறுத்தியிருப்பார். அப்பர் வந்து அப்போ ஜெயினிசத்துலேருந்து சைவிசத்துக்கு வந்து மாறியிருப்பார். அப்போ வந்து அப்பரை வந்து துன்புறுத்தியிருப்பார், ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பார். கடைசியில் மகேந்திரவர்மனே வந்து ஜெயினிசத்துலேருந்து சைவிசத்துக்கு வந்து மாறியிருப்பார். இவர் சைவிசத்துக்கு மாறினாலும் ஜெயினிசம், புத்திசம் இந்த மாதிரி சமயத்தில் உள்ள மற்ற பீப்புள்ஸையும் வந்து துன்புறுத்திக்கிட்டே தான் இருந்திருக்காரு இவருடைய பீரியடில். ஆர்கிடெக்சர் வந்து திராவிடியன் ஆர்கிடெக்சர். இவர் வந்து லிட்ரேச்சரும் வந்து எழுதியிருக்காரு. இவருடைய லிட்ரேச்சரில் வந்து மற்ற மதங்களை வந்து மத்த விலாசக பிரகசனம் இருக்குல்ல, அது வந்து மகேந்திரவர்மன் 1 எழுதின லிட்ரேச்சர் தான். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த மற்ற மதத்தில் உள்ளவங்களை வந்து துன்புறுத்தி இந்த லிட்ரேச்சரில் வந்து எழுதியிருப்பார். அவர் ஃபாலோ பண்ணுற அந்த மதத்தை தவிர மற்ற மதத்தில் உள்ள பீப்புள்ஸ்லாம் வந்து துன்புறுத்தி எழுதியிருப்பார். இவருக்கு மகேந்திரவர்மன் 1 வந்து இருக்கும்போது சமகாலத்தவரை வந்து சாளுக்கியாஸில் வந்து புலிகேசி 2 பீரியட் வந்து இருக்குது. இந்த புலிகேசி 2க்கும் இவருக்கும் வந்து ஒரு வார் நடக்குது. அதில் வந்து இவரை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. புலிகேசி 2 வந்து இவரை தோக்கடிச்சு தஞ்சாவூரை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவர் மேலே வந்து இவரோட பையன் நரசிம்மா 1 வந்து கோவப்படுவார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் வந்து பேட்டில் நடக்கும். அப்போ வந்து புலிகேசி 2 வந்து தோக்கடிச்சு அவர்கிட்ட அந்த வாதாபி தான், சாளுக்கியாஸ்கிட்ட வந்து வாதாபி தான் அவங்களுடைய கேபிட்டலாக இருந்திருக்கும். அந்த வாதாபியை வந்து கைப்பற்றி அது வந்து தீக்கரையாக ஆக்கிடுவார். செட் ஆன் ஃபயர், தீக்கரையாக ஆக்கி
அந்த நாட்டையே வந்து அழிச்சிருவார். அதே மாதிரி புலிகேசி 2 வந்து கொன்றுவார். யாருன்னா நரசிம்மா 1. இவருக்கு அப்புறம் வரக்கூடியது வந்து நரசிம்மா 2. நரசிம்மா 2உடைய காலம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப அமைதியான ஒரு காலமாக இருக்கும். பொலிட்டிக்கல் ஃப்ரீ பீரியடாக வந்து இருக்கும். இவர் வந்து ரொம்ப எல்லா மக்களையும் வந்து ஃப்ரீயாக தான் வந்து நடத்தியிருப்பார். வாரெல்லாம் வந்து அவ்வளவா நடந்திருக்காது. இவங்க பீரியடில் வந்து ஃப்ரீயாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து பரமேஸ்வரா 1. பரமேஸ்வரா 1 வந்து இவங்க தான் கடைசி வாரிசு ஆட்சியில் கடைசி ஆட்சி இவங்க தான். இவங்களுக்கு அப்புறமும் பல்லவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து அந்த குழுக்கள் மூலமாக தேர்ந்தெடுத்து பல்லவர்கள் வந்து ஆட்சியிலே தான் இருந்திருப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நந்திவர்மன் 2. நந்திவர்மன் 2உடைய காலத்தில் வந்து நந்திவர்மன் 2உடைய காலத்தில் வந்து புத்திசம் ஜெயினிசம் இருந்துச்சுல்ல, சைவம் வரைக்கும் இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. இப்போ வந்து வைஷ்ணவம் வந்து வருது. வைஷ்ணவம் வந்ததுக்கப்புறம் நந்திவர்மன் 3 வந்து வராங்க. நந்திவர்மன் 3 அவங்களுடைய பீரியடில் வந்து நந்தி கலம்பகம் வந்து கிரியேட் பண்ணப்படுது. இவங்க காலகட்டத்துக்கு அப்புறம் அபர்ஜித்தா வந்து வராங்க. அபரஜித்தா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து சோழர்களால் தோற்கடிக்கப்பட்டுருவாங்க. ஆதித்யவர்ம சோழாவால் தோற்கடிக்கப்பட்டுருவாங்க. ஆதித்ய சோழா 1னால தோற்கடிக்கப்பட்டுருவாங்க. இதோட பல்லவர்களுடைய அந்த காலம் வந்து முடியுது. பல்லவர்களோட வந்து சொசைட்டி கல்ச்சர், அவங்களோட நிர்வாகம், இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். பல்லவாஸோடைய சொசைட்டி கல்ச்சர்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வந்து உமன்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உமன்ஸை வந்து பொதுக்கூட்டங்களில் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு புத்திசமுக்கும் ஜெயினிசமுக்கும் தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சைவம் வைஷ்ணவம் வந்ததுனால அவங்களுடைய போதனைகள் வந்து சைவம் வைஷ்ணவம் சார்ந்தே வந்து இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது அந்த மொழி வந்து இவங்க தமிழ் மொழிக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க சான்ஸ்கிரிட்டை காட்டிலும். இப்படி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது உமன்ஸுக்கும் அவங்க வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிடணும், அந்த கங்க்ரிகேஷனில் வந்து கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உமன்ஸுக்கும் அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க டைமில் வந்து லிட்ரேச்சரும் நிறையா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தோம், எஜுகேஷன் லிட்ரேச்சர்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கடிகானா சென்டர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உடைய கருத்துப்படி அந்த கடிகாவுடைய டீச்சராக வந்து யார் இருந்தாங்கன்னா நியாய பாஷா வந்து இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து இவங்க பீரியடில் பெயிண்டிங் வந்து தக்ஷின் சித்திரம் வந்து ஃபேமஸாக இருந்திருக்கும். தண்டின் வந்து எழுதின தர்ஷகுமார சரிதம் வந்து தண்டின் வந்து எழுதியிருப்பார். இவங்க காலத்தில் வந்து லிட்ரேச்சரோடைய ஒர்க்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும். பெரிய புராணம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, நந்தி கலம்பகம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, 4000 திவ்ய பிரபந்தம் வந்து வந்திருக்கும். நிறைய ஆழ்வார்ஸு நாயன்மார்ஸு இவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய நூல்கள் வந்து இவங்க காலத்தில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பல்லவாஸ் எல்லாமே சொன்னீங்க. இப்போ சாளுக்கியாஸை பற்றி சொல்லுங்கள். சாளுக்கியாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சாளுக்கியாஸ் வந்து எங்கே ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய சாளுக்கியாஸ் வந்து ஈஸ்டர்ன் டெக்கான்லேயும் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் டெக்கான்லேயும் தான் வந்து அவங்களுடைய ஆட்சி வந்து இருந்திருக்கும். இந்த சாளுக்கிய ஆட்சி அப்போது நார்த்தில் வந்து யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஹர்ஷா வந்து இருந்திருப்பாங்க. சவுத்தில் வந்து பல்லவாஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஒடிசா சத்தீஸ்கர் அந்த பகுதியில் வந்து கலிங்காவுடைய ஆட்சி வந்து இருந்திருக்கும். இந்த சாளுக்கியர்கள் வந்து 3 வகையாக வந்து பிரிவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாளுக்கியா ஆஃப் வாதாபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து சாளுக்கியாஸ் ஆஃப் வெங்கி, இவங்க வந்து ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸாக வந்து இருந்திருப்பாங்க. தேர்டாக வந்து சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணி, இவங்க வந்து வெஸ்டர்ன் சாளுக்கியாஸாக வந்து இருந்திருப்பாங்க. இவங்களுக்குள்ள 3 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்களுடைய சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து பதாமி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன், காஞ்சி கைலாசநாதா டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன், தேர்டு வந்து பட்டடக்கல் பக்ஷா இன்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் வந்து ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புல்கேசி 1. இவங்க பீரியடில் வந்து இந்த 4 இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இருந்திருக்கும். ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து யார் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரவிகீர்த்தி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
புலிகேசி 2 வந்து ஹர்ஷா வந்து வென்றதை பற்றி அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து சான்ஸ்கிரிட்டில் தான் ஃபுல்லாகவே வந்து எழுதியிருப்பாங்க. இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சாளுக்கியாஸ் ஆஃப் வாதாபி இவங்களுடைய கேபிட்டல் வந்து யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னா புலிகேசி 1 வந்து வராங்க. புலிகேசி 1 வந்து 8th செஞ்சுரியில் தான் வந்து வருவாங்க. இவங்க அந்த ஃபஸ்ட்டு ஃபியூடேட்ரிஸாக தான் வந்து இருந்திருப்பாங்க, சிற்றரசர்களாக வந்து இருந்திருப்பாங்க, பட்டடக்கல்லில் சிற்றரசராக வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்தையும் வந்து கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து வளர்ந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க, துங்கபத்ரா, அதுக்கப்புறம் கங்கா நதிக்கரை இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்த கீர்த்திவர்மன் 1 வந்து கேப்சர் பண்ண பிளேஸ் வந்து கொங்கன் டிஸ்ட்ரிக்ட். இவங்களுடைய ஆட்சி காலம் வந்து 543 AD-CEல தான் வந்து ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் வந்து 306 to 597 வரைக்கும் கீர்த்திவர்மா 1 ஆட்சி காலம் வந்து இருந்திருக்கும். இவங்களுக்கு அப்புறம் இவங்க வந்து கொங்கன் டிஸ்ட்ரிக்டை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு அப்புறம் வரக்கூடியது தான் வந்து புலிகேசி 2 ஆட்சி காலம் வந்து 610 642 AD-CE வரைக்கும் வந்து இருக்கும். இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூலர். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து பெர்ஷியன் அந்த தூதுக்குழு அம்பாசிடர்ஸை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இவர் வந்து நிறைய இடத்த வந்து கேப்சர் பண்ணுவார். மால்வா, குஜராத்து, அதுக்கப்புறம் ஹர்ஷாவெல்லாம் வந்து இவர் தான் தோக்கடிப்பார். அதே மாதிரி சதர்ன் சைடில் பார்த்தோன்னா வெங்கி நாடு வந்து கேப்சர் பண்ணிடுவார். வெங்கி நாடு கேப்சர் பண்ணி அங்கே வந்து ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸை வந்து அமர்த்துவார். ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸோட ஃபஸ்ட்டு கிங் வந்து விஷ்ணுவர்தனா தான் ஃபஸ்ட்டு கிங்காக வந்து இருந்திருப்பார். இதுக்கப்புறம் வந்து வரக்கூடியது வந்து விக்ரமாதித்யா 1 விக்ரமாதித்யா 2 வந்து காஞ்சிபுரத்தை வந்து கேப்சர் பண்ணுவாங்க. பல்லவர்கள் செஞ்ச மாதிரி இவங்க வந்து அவங்க நாடை வந்து எந்தவித ஒரு பாதிப்பும் செய்யாமல் பத்திரமா தான் வந்து வச்சுருப்பாங்க. விக்ரமாதித்யா 2க்கு அப்புறம் வரக்கூடியது வந்து கீர்த்திவர்மன் 2 வந்து டிஃபீட் பண்ணப்பட்டுருவாங்க. ராஷ்டிரகூடாவுடைய ஃபவுண்டரான தண்டி துர்காவால் டிஃபீட் பண்ணப்பட்டுருவாங்க. இதோட இவங்களுடைய ஆட்சி காலம் வந்து முடிவுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணி வந்து இவங்க வெஸ்டர்ன் பார்ட்டில் தான் வந்திருப்பாங்க. இவங்க வந்து எப்படின்னா சாளுக்கியாஸ் ஆஃப் வாதாபி, சாளுக்கியாஸ் ஆஃப் வெங்கி இவங்களுடைய வழித்தோன்றலாக தான் வந்து இவங்க வந்து இருப்பாங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு ரூலராக வந்து தைலப்பா 2 வந்து என்ன செய்கிறாங்கன்னா நிறையா பிளேஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணுறாங்க. இவங்க வந்து பரமார்ஸ் ஆஃப் மால்வா அவங்கள வந்து தோக்கடிச்சு அவங்க நாடையே வந்து கேப்சர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் சோமேஸ்வரா வந்ததுக்கப்புறம் அவங்க நாடு வந்து இன்னும் விரிவடையும். அப்படி விரிவடையும் போது அவங்களோட கேபிட்டலில் வந்து மன்னியக்கோட்டாலேருந்து கல்யாணிக்கு வந்து மாற்றிடுவாங்க. இதெல்லாம் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. இவங்க வந்து வெங்கி நாடை வந்து அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணுவாங்க. வெங்கி நாடுக்கு அதுக்கப்புறம் வந்து சாளுக்கியாஸோடைய போட்டி போட்டு வெங்கி நாடை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய அந்த வெங்கி நாடை கேப்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷா வந்து அதுக்கப்புறம் விக்ரமாதித்யா 6 வந்து வருவாங்க. அவங்க வந்து 11th செஞ்சுரி வரைக்கும் அவங்களுடைய ரூலிங் வந்து இருந்திருக்கும். சாளுக்கியாஸ் பீரியடில் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு? சாளுக்கியாஸ் பீரியடில் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸாக வந்து இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஆர்கிடெக்சர் வந்து விசேரா அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து எதுனா நார்த் இந்தியாவில் உள்ள அந்த நாகராவும் சவுத் இந்தியாவில் உள்ள அந்த திராவிடா அந்த 2 இதையும் கம்பைன் பண்ணி தான் இது 2ம் வந்து இருந்திருக்கும். இவங்க வந்து ஸ்ட்ரக்சரல் டெம்பிளும் கட்டியிருப்பாங்க, ராக்ல இருந்து இந்த கேவ் டெம்பிளும் வந்து கட்டியிருப்பாங்க. இதில் வந்து அந்த
ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் வந்து ஐஹோல் பட்டிடக்கல் அதுக்கப்புறம் பாதாமி 3 இதுலேயும் வந்து இவங்களுடைய ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் வந்து இருந்திருக்கும். அதே மாதிரி ராக் கேவ் டெம்பிள் வந்து ராக் கட் கேவ் டெம்பிள் வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா அஜந்தா, எல்லோரா, நாசிக் இந்த 3 இதுலேயும் வந்து ராக் கட் டெம்பிள் வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்லேயே ராக் கட் டெம்பிளும் வந்து இவங்க கட்டுறதுல ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. இது ரெண்டுத்தையும் வந்து கலந்து கெட்டின டெம்பிள்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா மகாதேவா டெம்பிள், காளேஸ்வரா டெம்பிள், மாலிகார்ஜுனா டெம்பிள், இதெல்லாம் வந்து இவங்க இப்படி வந்து கெட்டியிருப்பாங்க. இவங்களோட பெயிண்டிங் ஸ்டைல் வந்து வகடகா ஸ்டைலாக வந்து இருந்திருக்கும். பட்டடக்கல்ல வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து 10 டெம்பிள்ஸ் வந்து அந்த இதில் வந்து கெட்டியிருப்பாங்க அந்த பட்டடக்கல்லோட அந்த வளாகத்தில். அதில் வந்து 6 டெம்பிள் வந்து திராவிடன் ஸ்டைல்லையும் 4 டெம்பிள் வந்து நாகரா ஸ்டைல்லையும் வந்து கெட்டியிருப்பாங்க. திராவிடன் ஸ்டைலில் கட்டின டெம்பிளுக்கு எக்ஸாம்பிளாக வந்து கைலாசநாதா டெம்பிள் வந்து சொல்கிறாங்க. திராவிடன் ஸ்டைலில் கட்டின டெம்பிளுக்கு வந்து எக்ஸாம்பிளாக விருபக்ஷா டெம்பிள் வந்து சொல்கிறாங்க. இதோட சாளுக்கியாஸோட முடிஞ்சிருச்சு. ஓகே, ராஷ்டிரகூடர்களை பற்றி சொல்லுங்கள். ராஷ்டிரகூடாஸ் வந்து கன்னடாவுடைய வழித்தோன்றல்களாக தான் வந்து இருந்திருப்பாங்க. இவங்களுடைய ஆட்சி காலம் வந்து 8th இருந்து 10th செஞ்சுரி வரைக்கும் இருந்திருக்கும். இப்படி இவங்க வந்து ஃபுல்லாக அவங்களுடைய மதர் டங்கு எல்லாமே வந்து கன்னடமாக தான் வந்து இருந்திருக்கும். அவங்களுடைய லிட்ரேச்சர் எல்லாமே வந்து கன்னடத்தை சார்ந்து தான் வந்து இருந்திருக்கும். இவங்களுடைய ஃபவுண்டர் வந்து தண்டி துர்கா. இவங்களுடைய கிருஷ்ணா 1 தான் வந்து இவங்களுடைய கிங்டம் வந்து ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. கைலாசநாதா டெம்பிள் வந்து கட்டியிருப்பாங்க கிருஷ்ணா 1. இவங்களுக்கு அப்புறம் வந்து வரக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு மன்னராக வந்து வரக்கூடியது வந்து அமாங் வர்ஷா வந்து மன்னியக்கோட்டாவை தான் வந்து கேபிட்டலாக வந்து வச்சுருப்பார். இவர் வந்து நிறையா பிளேசஸ் எல்லாம் வந்து கைப்பற்றுவார். இந்தியாவில் வந்து நார்த்து சைடு வரைக்கும் போயிருப்பார். அது மாதிரி சவுத்து சைட்லேயும் வந்து சோழர்கள், பல்லவர்கள் இவங்களுடைய இதெல்லாம் வந்து கைப்பற்றியிருப்பார். அமாங் வர்ஷாவுக்கு அப்புறம் வரக்கூடியது அவருடைய பையன் கிருஷ்ணா 2 வந்து வருவார். கிருஷ்ணா 2 வந்து என்ன செய்வார்னா கிருஷ்ணா 2க்கும் பிராதக சோழாவுக்கும் வந்து போர் வந்து நடக்குது. பேட்டில் ஆஃப் வல்லல்லா அப்படின்னு சொல்கிற ஒரு போர். வல்லல்லா அப்படின்றது வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. இந்த போரில் வந்து கிருஷ்ணா 2 வந்து தோற்கடிக்கப்பட்டுருவார். இதை தெரிஞ்சுட்டு கிருஷ்ணா 3 இவருக்கு அப்புறம் வரக்கூடியது வந்து கிருஷ்ணா 3 தான் வந்து ரூல் பண்ண வருவார். இவர் வந்து சோழர்களுக்கு எதிராக வந்து போரிட்டு பேட்டில் ஆஃப் டரகோலமில் வந்து இவங்க சோழர்களை வந்து தோக்கடிச்சு இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. கிங்காக வந்து கோவிந்தன் 3 வந்து வருவாங்க. இவங்க இறப்புக்கு அப்புறம் ராஷ்டிரகூடர்களுடைய ஆட்சி வந்து டிக்ளைன் ஆயிரும். இவங்களுடைய லிட்ரேச்சர் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா அமாங் வர்ஷா வந்து கன்னடாவில் வந்து ஒரு இது வந்து கிரியேட் பண்ணுறாரு. அது வந்து கவிராஜா மார்கா அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஜெம்ஸ் வந்து வரும். ரன்னா, ஸ்ரீ பொன்னா, இந்த 3 இது வந்து 3 ஜெம்ஸாக வந்து வச்சுருப்பாங்க. ஆதி பாம்பா அப்படின்ற ஒருத்தர் முனிவர் வந்து 2 நூல் வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஆதி புராணம் வந்து கிரியேட் பண்ணுவார். செகண்ட் வந்து அர்ஜுன விஜயா 2 இது வந்து கிரியேட் பண்ணுவார். ஆதி புராணத்தில் வந்து ஜெயினிசத்துடைய ஜெயின் தீர்த்தங்கரா ஃபஸ்ட்டு தீர்த்தங்கராவுடைய அந்த ஸ்டோரியை பற்றி சொல்லியிருப்பார். 2வது இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா அர்ஜுனா மகாபாரதத்தில் உள்ள அந்த அர்ஜுனாவுடைய கேரக்டரை வந்து அந்த எபிக் கேரக்டரை வந்து கம்பேர் பண்ணி இதில் வந்து எழுதியிருப்பார். இதுக்கப்புறம் வந்து வரக்கூடியது ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் வந்து இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாகவே வந்து இருந்திருப்பாங்க. இவங்களுடைய ஆர்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா எல்லோராவில் வந்து
எல்லோரும் இவங்களுடைய ஆர்ட் வந்து எல்லோராலேயும் எலிஃபேண்டாலே வந்து இருக்கும். கைலாசநாதா டெம்பிள் இதில் வந்து அவங்களுடைய பங்கு என்ன அப்படின்னா, கைலாசநாதா டெம்பிள் வந்து அந்த பட்டடக்கல்ல அந்த அந்த நிலப்பரப்பில் தான் வந்து கட்டப்பட்டிருக்கும். அதில் வந்து மொத்தம் 30 கோயில்கள் வந்து இருக்கும். அதில் ஒரு கோயில் தான் இந்த கைலாசநாதா கோயில். அது வந்து அதோட பரப்பளவு வந்து 60,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்கும். அதோடைய அந்த வானம் ஹைட்டு வந்து 90 ஃபீட்டாக வந்து இருக்கும். இது வந்து இதோட ஃபேமஸாக வந்து இருந்திருக்கும். எலிஃபெண்டா ஐலாண்டு வந்து ஃபஸ்ட்டு எப்படி பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஸ்ரீபுரின்னு வந்து பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் மக்களால் அழைக்கப்பட்டது வந்து கர்புரி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும். ஆனால் போர்த்துகீஸ் தான் வந்து எலிஃபெண்ட், அங்கே வந்து பெரிய பெரிய எலிஃபெண்ட்லாம் பார்த்து எலிஃபெண்டா ஐலாண்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதில் வந்து முக்கியமான இது வந்து சிவனுக்கு வந்து 3 தலை வந்து இருக்கும். அதை வந்து அங்கே பெருசாக வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதோடைய நுழைவாயிலில் வந்து வாரபாலர்கள் வந்து அதோடைய நுழைவாயிலில் வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் வந்து பட்டடக்கல்ல வந்து ராஷ்டிரகூடாஸ் தான் வந்து டெம்பிள்ஸ் வந்து கட்டியிருப்பாங்க. அவ்வளோதான். ஓகே. பல்லவாஸ் பீரியடில் வந்து ஒரு 4 விதமான ஸ்டைல்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில். அதை பற்றி சொல்ல முடியுமா? பல்லவா பீரியடில் வந்து 4 ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா, மகேந்திரவர்மன் ஸ்டைல், மாமல்லன் ஸ்டைல், ராஜசிம்மன் ஸ்டைல், நந்திவர்மன் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் வந்து மகேந்திரவர்மன் ஸ்டைல் வந்து அவரும் வந்து ராக்கட் கேவ்ஸ் தான் வந்து பண்ணியிருப்பார். இவருடைய ராக்கட் கேவ்ஸ் அந்த டெம்பிள்ஸ் தான் வந்து இவர் பண்ணியிருப்பார். எக்ஸாம்பிளாக அந்த கேவ் டெம்பிள்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, திருச்சிராப்பள்ளி, வல்லம் இந்த ஊர்களெலாம் வந்து இந்த கேவ் டெம்பிள்ஸ் வந்து இருக்கும். மாமல்லன் ஸ்டைலில் வந்து ஓப்பன் ஆர்ட் கேலரி வந்து அவங்க இதில் வந்து ஃபேமஸாக இருக்கும். மாமல்லபுரத்தில் வந்து இருக்கும். அதில் வந்து என்னென்னா, குரங்கு வந்து பேன் பார்க்குற மாதிரி, கேட் வந்து தவம் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் லார்ட் சிவாவுடைய தலையிலேருந்து கங்கை நதி வந்து வர மாதிரி, அப்புறம் அர்ஜுனா வந்து தவம் பண்ணுற மாதிரி, இந்த இதெல்லாம் வந்து மாமல்லனுடைய இதில் வந்து ஃபேமஸாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடியது ராஜசிம்மன் ஸ்டைல். நரசிம்மா 2 தான் வந்து ராஜசிம்மா அப்படின்னு சொல்கிறோம். இவரும் வந்து ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ்லாம் வந்து வடிவமைக்கிறதுல ஃபேமஸாக இருந்தார். இவர் காலத்தில் வடிவமைச்ச அந்த டெம்பிள் வந்து கைலாசநாதா டெம்பிள் தான் வந்து இவர் காலத்தில் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து நந்திவர்மன் ஸ்டைல்லையும் வந்து ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் தான் வடிவமைக்கிறதுல ரொம்ப அதிகமாக ஈடுபாடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து வைகுண்ட பெருமாள் டெம்பிள் தான் அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக இருக்கும். 2 டெம்பிள்ஸுமே காஞ்சிபுரமில் தான் இருக்கும். ஓகேப்பா, ஓகே, வெரி குட்.